ஓகே, பார்த்துக்கோங்க. லாஸ்ட் கிளாஸில் நாம வந்து எஸ்ஐ பாட்டை பார்த்துருப்போம். எஸ்ஐ பாட்டை இன்னும் கெமிஸ்ட்ரி செக்ஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சர் பாதையும் பார்த்துட்டு, சரியா, ஸ்ட்ரக்சரையும் பார்த்துட்டு நம்ம எஸ்ஐல உள்ள கெமிஸ்ட்ரி பக்கம் பார்ப்போம். ஓகே. நாளைக்கு எப்படி எக்ஸாம் இருக்கா? எப்படி பேப்பர் நாளைக்கு பாட்டு தானே? செய்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? ரைசன் பண்ணுங்க பாப்போம். ஓகே. பாப்போம் பாருங்க. இது 2023 பேப்பர். சரி. வித்திலைகளின் எண்ணிக்கைக்கேற்ப எல்லா வித்து மூடிலிகளும் ஒரு வித்திலைகள் எனவும் இரு வித்திலைகள் எனவும் இரு பிரதான கூட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. சரி, அப்போ தாவரங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யப்படுது? ஒரு வித்திலை இரு வித்திலை அப்படின்னு சொல்லி இரண்டு வகையில் என்ன செய்றாங்க? பிரிக்கி வச்சிருக்காங்க. சரி. கீழே பாருங்க. பின்வரும் அட்டவணையில் ஒரு வித்திலைகளின் தண்டுகளையும் பூக்களையும் இரு வித்திலைகளின் தண்டுகளையும் பூக்களையும் ஒப்பிட்டு ஓர் உருவவியல் வேறுபாட்டை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தண்டு பூக்கள் வந்து என்ன செய்யலாம்? ஒரு உருவவியல் வேறுபாடை வந்து ஒரு வித்திலைக்கும் இரு வித்திலைக்கும் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ தண்டு பத்தி சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வித்திலையில தண்டு எப்படி இருக்கும்? என்னென்ன சொல்லலாம்? பிரதானமா என்னதை சொல்லலாம்? என்னவா இருக்கும்? தண்டுல வந்து என்னவா இருக்காது? ஒரு வித்திலைகள்ல தண்டு எப்படி இருக்கும்? கிளையற்ற தண்டா இருக்கும். சரியா? கிளையற்ற தண்டு இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து ஒரு விதத்தில் தாவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி அதை விட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன போகும்? ஒரே மாதிரி போகும். சரி, அப்போ ஒரு வித்திலைகளில் தண்டில் முதலாவது என்ன சொல்லலாம்? கிளையற்ற தண்டு. அப்போ இங்கே எப்படி சொல்லலாம்? கிளையுள்ள தண்டா இருக்கும். சரியா? ஸோ வேற தண்டை பற்றி சொல்லுங்க. ஒரு வித்திலைக்கும் இரு வித்திலைக்கும். தண்டின் விட்டம் சமமாக காணும். ஓகே. தண்டின் விட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வித்திலை என்னவா இருக்கும்? தண்டின் விட்டம் ஒரே அளவா இருக்கும். அப்போ ஒரே அளவான விட்டம். அவங்க ஒன்று தான் கேட்குறாங்க. ஓகே. ஸோ இங்கே எப்படி இருக்கும்? விட்டம் என்ன செய்யும்? ஒப்பீட்டு அளவில் என்ன செய்யலாம்? மாறுபடலாம். ஓகே. வேற ஒரு விதத்தில் தாவர தண்டு வந்து அடிப்படை இழையம் என்னது? என்னத்தில் ஆகப்பட்டிருக்கும்? ஒரு விதத்தில் தாவரத்தின் தண்டிட அடிப்படை விலையம் என்னது? என்னடா? என்னதான் ஆனது? ஓகே. இருபத்திலைக்கு சொல்லுங்க. இருபத்திலை தண்டு என்ன இலையும் காணும்? சும்மா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வித்திலையில என்னவா இருக்கும்? கடற்பஞ்சு புடைக்கல விலையமா இருக்கும். சரியா? இருபத்திலை கடற்பஞ்சு மற்றும் ஒட்டுரு கலவையா இருக்கும். ஒட்டுக்கல விலையமா இருக்கும். சரி. ஓகே. பூக்கள் பத்தி சொல்லுங்க பாப்போம். ஒரு வித்திலை கிட்ட பூக்கள் எப்படி இருக்க போகுது? முப்பத்தானவை ஓ, முப்பாத்துடையவா இருக்கும். ஒரு வித்திலையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் முப்பாத்துடையதா இருக்கும். அங்க எப்படி இருக்கும்? ஐம்பத்தானவை ம்? என்ன இருக்கும்? நாலு அல்லது ஐம் நாலு அல்லது ஐந்தா இருக்கும்.
ஓகே, பாஸ் பேப்பர் கட்டாயம் செஞ்சு பார்க்கணும். 13 நாட்கள், 30 நாள் கிட்ட தான் எக்ஸாம்க்கு இருக்கு. டைம் இல்லை. ஓகே, இதுல மேற்குறித்த பிரதான தாவர வகுப்புகள் இரண்டிலும் எவ்வகுப்பில் சீரில்லா வளர்ச்சி காணப்படுகின்றது? எதுல வந்து சீரில்லா வளர்ச்சி இருக்கு? என்ன கேட்குறாங்க? எதுல வந்து ஒரு ஒரு சீரான ஒரு வளர்ச்சி இல்லாமல் என்ன செய்யலாம்? வித்தியாசப்படலாம், வளர்ச்சி விதம் எப்படி வித்தியாசப்படலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, என்னது சொல்லலாம்? பிரதான ஆன்சர் வந்து இதுக்கு வந்து ஒரு வித்தலை தான். சரியா? ஆனால் என்னது, இரு வித்தலைக்கும் ஸ்கீம்ல மார்க்ஸ் கொடுத்தாங்க. சரி, பேப்பர் மார்க்கிங்ல என்ன செஞ்சிருக்காங்க? மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ சீரான வளர்ச்சி வீதம் அப்படிங்கும்போது ஏன்னா ரெண்டுக்குமே அப்படி இருக்கலாம். சரி, சீரில்லாத வளர்ச்சி வந்து என்னதுலாம், ரெண்டுலையுமே மாறுபட்ட வளர்ச்சிகள் இருக்கணும். சரி, அப்போ இதுக்கு ஒரு வித்தலை, இதுதான் பிரதான ஆன்சர். சரியா? ஆனால் மார்க்கிங்ல இரு வித்தலைக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க. மூன்றாவது கேள்வி. ஒரு வித்து மூடிலி தாவரத்தண்டின் குறுக்குவெட்டு பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. சரியா? ஒரு உருவம் ஒன்று காட்டியிருக்காங்க. இது நீங்க ஒண்ணுமே இல்லை, இதை போயிட்டு நீங்க ஸ்கீமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதே குறிப்பிட்ட மாதிரி இப்படியே இருக்கும். இதே போல இருக்கும். சரி, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க. இத்தாவர தண்டு எந்த வித்து மூலில் தாவருக்கு வகுப்பிற்குரியது? இருபத்திலே. இருபத்திலைக்குரியது. சரி, ஸ்கீம்ல இல்ல, நீங்க போயிட்டு கைட்ல பாத்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, உங்களுக்கு வந்து நோட்ஸ் எதுவும் போதாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் கைடை ஒருக்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. சரியா? ம், அப்படியே ஒரு விதத்துல ரெண்டு விதத்துல இருந்த கட்டமைப்பு அப்படியே இருக்கும். சரி, பாருங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அங்க? தாவர தண்டுன்னு கேட்டிருக்காங்க. சரி, பாருங்க. இந்த தண்டை தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது ஆன்சர் என்ன வரும்? எந்த தாவர வகுப்பிற்குரியது? இருவித்தலைக்குரியது. இருவித்திலை. சரி, அதுக்கடுத்து பாருங்க. ஒரு வித்துல தாவர தண்டை முருங்க பார்த்துக்கோங்க. சரியா? தேவைப்பட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கைட் இருக்கவங்க பிரச்சனை இல்லை. சரி, இது வந்து தண்டுக்கு இடையிலான வேறுபாடு. ஓகே, நான் பார்த்தோம். தண்டு. சரியா? தேவைப்பட்டா இதையும் எடுத்துக்கோங்க. தாவர இலையிட எது? ஒரு வித்துல தாவர இலைக்கும் இருவித்திலை தாவர இலைக்குமான வேறுபாடு.
சம்டைம் எம்சிக்யூ சைடில் எதுவும் தேவைப்பட்டு வரலாம். சரி, கூற்று மாதிரி எதுவும் இதுகளை பற்றி கேட்டு வரலாம். ஓகே, பாருங்க. பி பி என்ன காட்டுறாங்க? பி என்னது? பி என்ன காட்டுறாங்க? மேற்தொடர். ஓகே, மேற்தொடர். அடுத்து கியூ சொல்லுங்க. கியூ என்னது? கலன்கட்டு. ஓகே, கியூ கலன் கட்டார். அடுத்து ஆர் மைய விலயம். மையவில்லை. சரி, அடுத்து எஸ். கால். கால். எஸ் கால். இ உரியம். சரி, ஓகே. கால் உரியத்திட்ட தொழில் சொல்லுங்க. கால் நீரை கால் கொண்டு செல்லும். கால் என்ன செய்யும்? கால் வந்து நீரையும் பனியுப்புகளையும் கொண்டு செல்லும். ஓகே, கால் நீரையும் கணிப்புகளையும் கொண்டு செல்லும். ஓகே, அடுத்து உரியம். உணவை உணவை கொண்டு கொண்டு செல்லும். செல். ஓகே, உணவை கொண்டு செல்லும். ஓகே, பி கேள்வி பாருங்க. உருவில் PQRST என குறிப்பிடப்பட்டுள்ள இலயங்களை பெயரிடுகன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க அப்படியே எழுதியிருப்பீங்க, அது பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து பாருங்க. ST ஆகிய இலயங்களின் பிரதான தொழில்களை தொழிலை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. ST ஆகிய இலயங்கள் பிரதான தொழிலை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ எஸ் என்னவா இருக்கும்? நீரையும் கணிப்புகளையும் கொண்டு செல்லும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க. இளைய வளர்ப்பை பத்தி கேட்குறாங்க. நாம ஏற்கனவே வந்து லாஸ்ட்ல FWC பேப்பர் ஒன்று பார்க்கும்போது இளைய வளர்ப்பை நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக படிப்பிச்சேன்னு நினைக்கிறேன். சரி, ஞாபகம் இருக்கா? ஃபுல்லாக அதோட படிப்பிச்சுட்டு தான் இளைய வளர்ப்பை பற்றி பார்த்தோம். சரி, பாருங்க. பி பாட்டில் இளைய வளர்ப்பானது ஒரு குறுகிய காலத்தில் தாவரங்களின் பெரும் எண்ணிக்கையை இனப்பெருக்கம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு திறமையான முறையாகும். ஓகே, இளைய வளர்ப்பை பயன்படுத்தி தாவரங்களை இனப்பெருக்கம் செய்ய பயன்படுத்தத்தக்க ஒரு அடிப்படை இளையத்தை பெயரிடுக. என்னன்னு சொல்றாங்க? எதை வச்சு நீங்க வந்து இளைய வளர்ப்பை வந்து செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னது வச்சு? எக்ஸ்பிளான்ட். என்னது? எக்ஸ்பிளான்ட். என்னென்னதை வச்சு இளைய வளர்ப்பு செய்யலாம்? உச்சிப்பிறை இலையம், இளம் இலைகள், இளம் தண்டு, மகரந்த மணி, ம். உடம்புகள். ஓகே, என்னென்ன சொல்லலாம் பாருங்க. உச்சிப்பெரிய சொல்லலாம். சரி, அடுத்து இளம் இலைப்பகுதிகள் இருக்கும். அடுத்து தண்டு பகுதிகள். வேற மகரந்த மணிகள். வேற என்ன சொல்லலாம்? முளையத்தின் முளைய மருந்து. முளைய பகுதிகளையும் சொல்ல முடியும். அடுத்து அரும்புகளும் வரும். ஓகேவா? இதுல ஏதாவது ஒண்ணு எழுதியிருந்தீங்கன்னா சரி, ஏதாவது ஒண்ணு தான் கேட்குறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. தாவர இலைய வளர்ப்பில் மூடுபடை என்பது யாரு? மூடுபடை அப்படின்னு என்ன சொல்லுவோம்? என்னடா என்ன சொல்லுவோம்? எக்ஸ்பிளான்ட் பிரிகை அடைவதனால் தோன்ற களத்திணிவு. என்னது சொல்லுவோம்? எப்படி சொல்லலாம்? என்ன சொல்லுவோம்? வியத்தமடையாத களத்தினியோ சொல்லுவோம். வியத்தமடையாத களத்தினி.
ஓகே, யாராவது ஒரு ஆள் எனக்கு அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். இலைய வளர்ப்பு அப்படியே கொஞ்சம் அப்படி ஃபுல்லாக சொல்லுங்க. இலைய வளர்ப்பு பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள், அந்த தாவர பகுதிகள், அது வந்து என்னன்னு சொல்லுவோம்? முளை வகைகள். என்னன்னு சொல்லுங்க. இல்லை, நான் கேட்குறேன், நீங்கள் எடுக்கிற பகுதிகள் இதை என்னன்னு சொல்லலாம்னு கேட்குறேன். மூலத்தாவரமா? ஓகே, என்ன சொல்லுவோம்? மூலத்தாவரம்னு சொல்லுவோம். சரி, வளர்ப்புடுவதை தயாரிக்க தேவையான பொருட்கள் சொல்லுங்க. நீர் சேதன போசக்கூறு, அசேதன போசணைக்கூறு, விட்டமின், தாவர பதார்த்தம், தாவர வளர்ச்சி வளர்ச்சி பதார்த்தம். பதார்த்தங்கள். ஓகே, அதில் பங்களிப்பு செய்யும் எதுகள்? ஹோமோன்கள். பிரதானமாக ரெண்டு ஆக்சின், ஹோமோன் இருக்கு. சைட்டோகின், ஒட்சினும் சைட்ரோகைன். சைட்டோகைன். சைட்டோகைன். பாருங்க, அடுத்த கேள்வி அதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இலைய வளர்ப்பில் பயன்படுத்தப்படும் இரு பிரதான தாவர ஹோமோன்களையும் அந்த ஹோமோன்கள் ஒவ்வொன்றினதும் தொழிலையும் பின்வரும் அட்டவணையில் எழுதுகன்னு சொல்றாங்க. ஓமன், முதலாவது ஓமன் சொல்லுங்க. ஆக்சின், ஒட்சின். ஓகே, ஒட்சின் என்னதுக்காக பயன்படுத்தப்படும்? வேர்கள் வளரச் செய்வதற்கு. ஓகே, வேர் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும். ஓகே, அடுத்து சைட்டோகைன், சைட்ரோகைனின். ஓகே, சைட்ரோகைனின் என்னதுக்காக பயன்படுத்தப்படும்? கலப்பிரிவு, கலப்பிரிவு. வியத்தம். ஓகே, கலப்பிரிவு வியத்ததுக்கு பயன்படுத்தப்படும். சரி, அடுத்து அடுத்த கேள்வி பாருங்க. இலைய வளர்ப்பின் வளர்ச்சி ஊடகங்களை கிருமி அளிப்பதற்கு மிகவும் உகந்த முறை. இலைய வளர்ப்பின் வளர்ச்சி ஊடகங்களை கிருமி அளிப்பதற்கு மிகவும் உகந்த முறை என்னன்னு கேக்குறாங்க. என்ன? என்னடா வளர்ச்சி ஊடகங்களை கிருமி அளிக்கிறதுக்கு முறைகள் என்ன? உயிர் பரிகரிப்பா? கிருமி அளித்தல். கிருமி அளித்தல் முறைகள், அதுல வளர்ச்சி ஊடகங்களை கிருமி அளிப்பதற்கு எது மிக உகந்த முறைன்னு கேக்குறாங்க. அமுக்க வடுகிறேன். நமக்கு ஓகே, பௌதிக கிருமிகள். கிருமி அளித்தல் முறைகள் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். கிருமி அளித்தல் என்னென்ன வகை இருக்கு? பௌதிக கிருமி அளித்தல், இரசாயன கிருமி. வகைகள். சரி, நான் கேக்குறேன். சரி, பௌதிகம் ரசாயனம்னு சொல்றீங்க, எல்லாத்தையும் ஆர்டர் சொல்லுங்க பாப்போம், என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஓகே, பௌதிக கிருமி அளித்தல்ல என்னென்ன வரும்? அமுக்க வடுக கிருமி அளித்தல். அது மட்டும் தானா? ம் கண்ணாடி பொருட்கள். அதுதான் கிருமி ஃபர்ஸ்ட் கிருமி அளித்தல் என்னதுக்கு செய்வோம்? கிருமி அளித்தல்னா ஃபர்ஸ்ட் என்னடா கிருமி அளித்தல் அப்படிங்கிறது என்னது? கிருமி அளித்தல் அப்படிங்கிறது என்னது? நுண்ணங்கிகள் அல்லாது நுண்ணங்கி தொற்று இல்லாதாக்கிக் கொள்ளுதல். ஓகே, நீங்க இளைய வளர்ப்புலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு செயல்முறையில என்ன செய்யணும்? ம் அதில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எல்லாத்தையும் வந்து நுண்ணுயிர்கள் இல்லாமல் ஆக்கினதா சரி, இல்லாட்டி நுண்ணுயிர்கள் தொற்று இல்லாமல் என்ன செய்யணும்? ஆக்கி கொள்ளணும். சரி, அவற்றை கொள்ளுதல் இல்லாட்டி அழித்தல் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நுண்ணுயிர்களை அழித்தல் அல்லது கொள்ளுதல் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிருமி அழித்தல்னு சொல்லுவோம். கிருமி அழித்தல் என்ன செய்யப்படும்? பிரதானமா என்ன வகை இருக்குன்னா 7 வகை கிட்ட இருக்கு. சரியா? அப்ப தேவைப்பட்டா நோட் பண்ணிக்கோங்க. வெப்ப கிருமி அழித்தல், சார், வெப்பக்கிருமி அளித்தல் 2 வகை தானே? என்னது? இல்ல இல்ல, நான் வந்து வெப்ப கிருமி அழித்தல் 2 வகைன்னு சொல்லல. சரியா? நான் சொல்றேன் கிருமி அழித்தல்ல வகைப்பாடுகள் சொல்றேன். ஓகே ஓகே. சார் வித்து ஈரநிலை வாயு கிருமி அளித்தல் சார் பயன்படுது. இல்ல, நீங்க அப்படி இப்ப எழுதிக்கோங்க, நான் என்னன்னு சொல்றேன். அடுத்து ஈர வெப்ப கிருமி அழித்தல். எதானே சொல்றீங்க? வெப்ப கிருமி அழித்தல் சொல்லி உலர் கிருமி அழித்தல் ஒன்று, இப்ப ஈர வெப்ப கிருமி அழித்தல் ஒன்றுன்னு சொல்லுவீங்க.
வேற இது ரெண்டும் தான் படிச்சிருக்கீங்களா? வடிகட்டினுடைய கிருமி எழுத்து. ஓகே, மூணாவது போட்டு போங்க. பாய்ச்செட் வகைப்படுத்தல். பாய்ச்செட் வகைப்படுத்தல். ஓகேவா? அடுத்து வடிகட்டல். சரி. அடுத்து கதிர்வீச்சுக்கு உட்படுத்தல். அடுத்து ரசாயன பதார்த்தங்களின் மூலம் கட்டுப்படுத்து. ஓகே, இப்போ இந்த எல்லாத்தையும் ஒண்ணா சொல்லிட்டேன் சரியா? ஓகே, இந்த கிருமி எழுதல் நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க? வெப்ப கிருமி எழுத என்ன செஞ்சிருப்பீங்க? ரெண்டுன்னு படிச்சிருப்பீங்க. நான் அது ரெண்டே ஒண்ணா இதுல சொல்லியிருக்கேன் சரியா? வகைகள்னால ஒண்ணா சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டையும் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா முதலாவது போடுவீங்க என்னன்னு சொல்லி. ஓகே, ஈர வெப்ப கிருமி எழுத்தல். அடுத்து உலர் வெப்ப கிருமி எழுதல்னு சொல்லுவீங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க ஒரு ஆள் ஈர வெப்ப கிருமி எழுத்தல்னா என்னது? அமுக்க வடுக்கலன்ல ஓகே, நம்ம கோடைக்காலத்துல என்ன அமுக்க வடுப்பு அமுக்க வடுகலன் பயன்படுத்தலாம். நான் என்னன்னு கேட்கிறேன், என்னது ஈர வெப்ப கிருமி எழுத்துங்கிறது என்னதுன்னு கேட்கிறேன். யாராவது? அபி? நடுகி விடாத கிருமி எழுத்து. இல்லடா, நான் கேட்குறேன்டா, நீங்க நடுவு விட என்னத்தையா கிருமி அழிக்கிறீங்க, அதெல்லாம் விடுங்க. நான் கேட்குறேன் ஈர வெப்ப கிருமி எழுத்தல்னா என்னதுன்னு கேட்குறேன். என்னது அப்படின்னா என்னது, என்ன எத்தனை செய்வீங்க? பாகம் எத்தனை பாகம் கேக்குறீங்களா சார்? இல்ல இல்ல, நான் என்னன்னு கேட்குறேன். ஈர வெப்ப கிருமி எழுத்தல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா என்னன்னு சொல்லுவீங்க, ஆன்சர் எழுதுவீங்க. அமுக்கம் வெப்பநிலை என்பவற்றை பயன்படுத்தும். இவ்வளோ ஆன்சர் எழுதுனா மார்க்ஸ் கொடுக்கலுமா? ம். நியம நிபந்தனைகள் அமுக்கம் வெப்பநிலை கிருமி எழுத்து. எப்படி இல்லடா, ஆன்சர் எப்படி எழுதி கொடுக்கணும்? ஈர வெப்ப கிருமி எழுத்தல் என்றால் என்ன அப்படிங்கிறது என்னது எப்படி சொல்லுவீங்க? பொதுவாக வளர்ப்பூடகம் அல்லது நுண்ணகி வளர்ப்பை தயார் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்கள், பாத்திரங்கள், பொருட்கள் போன்றவற்றை நீரின் 100 பாகை C-யில் நீராவியில் 10 தொடக்கம் 15 நிமிடங்கள் அவித்தல் என்னது ஈர வெப்ப கிருமி எழுத்தல் முறையாகும். நீண்ட வெப்பநிலை என்னது கொடித நீராவியில 10 தொடக்கம் 15 நிமிடங்கள் அவிக்கிறதா என்னன்னு சொல்லும் ஈர வெப்ப கிருமி எழுத்தல். இதுதான் ஆன்சர். இதுக்கு அப்புறம் தான் நீங்க சொன்ன மாதிரி சொல்லலாம். நீங்க எப்படி சொல்லுவீங்க? அமுக்க அடுப்பு பயன்படுத்தலாம், அமுக்க கடவுளன் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. சார் வெப்பநிலை 120 இல்லை? 100 பாகை விட அதிகரிக்க செய்யலாம். நீங்க பொதுவாக நியம வெப்பநிலை 100ன்னு போட்டுக்கிறீங்கன்னா ஓகே. ஏன்னா 100 பாகை C-ல என்ன செஞ்சிடும்? நீராவியை மாற தூங்கிருந்தேன். ஓகே, அடுத்து இப்போ உலர் வெப்ப கிருமி எழுத்தல் சொல்லுங்க. உலர் வெப்ப கிருமி எழுத்தல் என்றால் என்ன? ஓகே, அஸ்பத் சொல்லுங்க பாப்போம்.
என்னடா என்ன செய்யும்? எப்படி அழிப்போம்? உலரப்பு கிருமி எழுதல் அப்படிங்கிறது இங்க நுண்ணங்கி வந்து எப்படி அழிக்கப்படும்? எரிதல் மூலமா அழிக்கப்படும். ம் என்ன செய்யும்? பன்சன் சுவாலையில் வந்து என்ன செய்யும்? செஞ்சு விடாகும் வரை என்ன செய்யும்? வெப்பமேற்றும். எளிமையான ஒரு கிருமி எழுத்து முறை இது. என்னென்னது? வெப்பத்துக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய உபகரணங்கள் வந்து என்ன செய்யும்? செஞ்சு விடான்னு சுவாலையில் பிடிச்செடுக்கும். உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கத்தரி, குறடு, ஆஹ், கிருமி உட்படுத்தக்கூடிய அந்த இதுகள், ஊசி, இந்த மாதிரி இதுகளை வந்து என்ன செய்யும்? பிடிச்செடுக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் தான் முக்கியம். இரண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. மற்றதை பற்றி தேவைப்படாதானே, மற்ற பற்றி நோட்ஸ் தேவையா? பாய்ச்சல் முறை, பாய்ச்சல் முறைக்கு உட்படுத்தல் என்னது? கொஞ்சம் தேடி பார்க்கணும். சரி, அதெல்லாம் கொஞ்சம் தேடி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் பேப்பருக்கு போகிறேன். பட் இப்படிலாம் இருக்குங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி வெப்ப கிருமி எழுதல், இர வெப்ப, உலர் வெப்ப ரெண்டையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வைங்க, தேவைப்படலாம். சரியா? ஓகே. சரி, இப்போ பாருங்க. இளைய வளர்ப்பின் வளர்ச்சி ஊடகங்களை கிருமி அளிப்பதற்கு மிகவும் உகந்த முறை. இளைய வளர்ப்புல வளர்ச்சி ஊடகங்களை கிருமி அளிப்பதற்கு மிகவும் உகந்த முறை என்னது? என்ன சொன்னோம்? என்னது மிக பொருத்தமானதா இருக்கும்? ஈர வெப்ப கிருமி எழுதல் இதா இருக்கும். சரியா? அப்போ பார்த்துக்கோங்க. என்னது? வளர்ப்பூடகம் அல்லது என்னது நுண்ணங்கி வளர்ப்பை வந்து தயார் செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், பாத்திரங்கள், பொருட்கள் இது எல்லாமே வந்து நாம என்னதுல பயன்படுத்துவோம்? ஈர வெப்ப கிருமி எழுத்தல்ல கிருமி அளிப்பு. சரி, அப்போ போட்டுக்கோங்க. ஈர வெப்ப கிருமி எழுத்து. ஓகே. அடுத்து அடுத்து பாருங்க. திரவ இலைய வளர்ப்பு ஊடகத்தை திண்மமாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பதார்த்தத்தை குறிப்பிடுக. எனது பதார்த்தம்? ஏகார். ஏகார் பயன்படுத்துவேன். ஏகார் பயன்படுத்தும். ஏகார். சரி, கொஞ்சம் ரைசன் பண்ணுங்க பாவம். இது நீங்க பின்னாடி ஆன்சர்லாம் எதுவுமே பார்க்காம நீங்களே செஞ்சீங்க. செய்ய எனக்கு செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? பாஸ் பேப்பர்ஸ் கட்டாயம் முக்கியம். ஓகே. அடுத்து பாருங்க. ரெண்டாவது ஸ்ட்ரக்சர். சரியா? சேர்வை கியூவின் இயற்கையாக இருக்கும் தாதை பயன்படுத்தி அதன் தூய நுண் பளிங்குகளை உற்பத்தி செய்ய வேண்டியுள்ளது. மாணவன் ஒருவன் அவ்வுற்பத்தி செயல்முறைக்காக பின்வரும் நடைமுறையை முன்மொழிந்தான். சரி, ஒரு கியூங்கிற ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு தாது ஒன்று இருக்காம். அதில் தூய நுண்பலியங்களை வந்து உற்பத்தி செய்யணும். தூய பளிங்கு. சரி, தூய நுண்பலியங்களை வந்து என்ன செய்யணுமா? உற்பத்தி செய்யணுமா? ஓகே. இதுக்காக மாணவர் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காராம்? ஒரு நடைமுறை ஒன்று என்ன செஞ்சிருக்காரு? சொல்லியிருக்காராம். நடைமுறை ஒன்று சொல்லியிருக்காரு. ஓகே. அப்ப பாருங்க. நடைமுறை தந்திருக்காங்க. சேர்வை அடங்கியுள்ள என்னது கியூ தாது தந்திருக்காங்க. ஓகே. பாருங்க. கரைப்பான் ஒன்று இருக்கு. அறை வெப்பநிலையில் கரைப்பான் இருக்கு. அது என்ன செய்றாங்க? வெப்பப்படுத்துறாங்க. அதை என்ன செய்றாங்க? வெப்பப்படுத்துறாங்க. வெப்பமாக்கல். இப்போ உயர் வெப்பநிலைக்கு வந்துருச்சு. உயர் வெப்பநிலையில வரும்போது படிமுறை 2ல என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா சேர்வை கியூ அடங்கியுள்ள தாதை வந்து சேர்க்கிறாங்க. ஓகே. எப்போ சேர்க்கிறாங்க? உயர் வெப்பநிலையில் சேர்க்கிறாங்க. வெப்பப்படுத்தின பிறகு சேர்க்கிறாங்க. இப்போ உயர் வெப்பநிலை வெப்பநிலை எப்படி தான் இருக்கு? இப்போ கரையுது. கரைத்தல். இப்போ கரைத்தல் என்ன செய்றாங்க? ஓகே. அப்போ கியூவின் கரைசல் படிமுறை 3ல உங்களுக்கு கியூண்ட கரைசல் ஒன்று கிடைக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்க. இங்க கியூவின் கரைசல் இருக்கு. சரி, இப்போ என்ன செய்றாங்க? இப்போ இந்த இடத்துல கியூவின் கரைசல் இப்போ படிமுறை 3ல கிடைச்ச பிறகு இந்த இடத்துல வடிகட்டலும் குளிர்ச்சியாக்கலும் செய்றாங்க. சரியா? வடிகட்டி குளிர்ச்சியாக்குறாங்க. ஓகே. இப்போ வடிகட்டி குளிர்ச்சியான பிறகு இங்க கியூட கரைசல் இருக்கு. இதை என்ன செய்றாங்க? வடிகட்டலும் உலர்த்துதலும் செய்றாங்க. இப்போ தூய நுண்பலியங்கள் உங்களுக்கு கியூட கிடைக்குது. ஓகே. அப்போ 4 படிமுறையில செஞ்சிருக்காங்க. சரி, அப்ப பாருங்க. முதலாவது கேள்வியை பாருங்க.
சேர்வை கியூவின் தூய நுண்பலின்களை உற்பத்தி செய்வதற்கு மேற்குறித்த நடைமுறையில் பயன்படுத்தப்படும் வேறாக்கல் நுட்ப முறை எது? என்ன நுட்ப முறை? என்ன செய்யறாங்க இங்க? நல்ல வெப்பப்படுத்துறாங்க. வெப்பப்படுத்தின கரைசலை சேர்த்து கரைப்பானை சேர்த்து கரைப்பானை என்னது? பொருளை போட்டு கரைசலை செய்யறாங்க. கரைசலை என்ன செய்றாங்க? அரை வெப்பநிலையில் அப்படி என்ன செய்றாங்க? வடிச்சு எடுத்துட்டு அப்படி என்ன செய்றாங்க? குளிர விட்டுறாங்க. என்ன 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 நுட்ப முறை இது? யாராவது ஒரு ஆள்? ரக்ஷிதா? பளிங்காக்களா சார்? என்ன பளிங்காக்கள்? பளிங்காக்கள் தான். என்ன பளிங்காக்கள்? தெரியாது. மீள் பளிங்காக்கள். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மீள் பளிங்காக்கள்னு எழுதணும். மீள் பளிங்காக்கள். ஓகே, அடுத்து சொல்லுங்க பாப்போம். தாதில் உள்ள சேர்வை கியூவை கரைப்பதற்கு ஒரு வெப்பமாக்கப்பட்ட கரைப்பானை பயன்படுத்துவதன் ஓர் அனுகூலத்தை எழுதுக. சரி, வெப்பமாக்கப்பட்ட கரைப்பான் ஒண்ண பயன்படுத்துறதுல அனுகூலம் என்னன்னு கேக்குறாங்க. ஏன்? என்ன காரணம்? என்ன வெப்பப்படுத்துறீங்க? அஸ்வக்? வெப்பநிலையினால தாக்குதிறன் கூடுதலா இருக்கும், அப்ப விரைவாக கரையும். ஓகே, நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? தாக்க விதத்திலே படிச்சிருப்பீங்க. ஒரு இதுல வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன செய்யும்? தாக்க வீதம் அதிகரிக்கும். சரி, அப்ப என்ன நடக்கும் இங்க? இந்த கரைசல், அதாவது கியூ பதார்த்தத்துல என்ன இருக்கும்? கரைத்திறன் அதிகரிக்கும். சரியா? கரைத்திறன் அதிகரிக்கும். ஓகே. ஸோ இதில் 3 விதமாக ஆன்சர் எழுதியிருக்கலாம். கரைத்திறன் அதிகரிக்கும்னு கொடுத்துருக்கலாம், அல்லது விரைவாக கரைக்க முடியும்னு எழுதியிருக்கலாம். சரியா? அடுத்து இலகுவாக கரைக்க முடியும்னு எழுதியிருக்கலாம். ஸோ இதில் எப்படி எழுதியிருந்தாலும் ஓகே. சரியானது. ஓகே, அடுத்து பாருங்க. மேற்குறித்த நடைமுறையை பயன்படுத்தி சேர்வை கியூவின் தூய நுண்பலயங்களை பெறுவதற்காக கியூவின் கரைத்திறன் வெப்பநிலையுடன் மாற வேண்டிய வீதத்தை குறிப்பிடுங்கன்னு கேட்குறாங்க. அதாவது என்ன செய்றாங்களாம்? தூய மின்பலங்களை பெறுவதற்காக கியூ வந்து சேர்த்துட்டாங்க தானே. கியூவை சேர்க்கும் போது வெப்பநிலையுடன் மாறுபட வேண்டிய விதம் அப்படின்னு சொன்னால், வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன நடக்கும், வெப்பநிலை குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வெப்பநிலை இதில் தான் அதை மேலே பார்த்துட்டோம். சரி, பயன்படுத்துறது அனுகூலம் என்னன்னு சொல்லி. அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன நடக்கும்? தாக்கு வீதம் அதிகரிக்கும், இதனால கரைதிறன் தாக்க வீதம் இங்கே சொல்லு. தாக்க வீதம் இங்கே விஷயம் இல்லை. இங்கே வந்து கரைதிறனை தான் மெயினாக சொல்லணும். கரைதிறன் சொல்லுங்க. கரைதிறனோட சம்மந்தப்பட்டு சொல்லுங்க என்ன நடக்கும்னு. வெப்பநிலை அதிகரிக்க கரைதிறன் அதிகரிக்கும். ஓகே, வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெப்ப- கரைதிறன் அதிகரிக்கும். அடுத்து வெப்பநிலை குறைவடைய கரைதிறன் குறைவடைய. ஓகே, வெப்பநிலை குறையும் போது கரைதிறன் குறைவடையும். அவங்க அதை தான் கேட்குறாங்க பாருங்க. வெப்பநிலையுடன் மாற வேண்டிய விதத்தை குறிப்பிடுங்க அப்படின்னு சொன்னால், வெப்பநிலை மாற்றம் அடையும் போது வெப்பநிலை ஒன்று கூடலாம் குறையலாம். இந்த டைம்ல என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. சரி, இந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதை எழுதிருந்தீங்கன்னா சரி. ஓகே, சரியானாக்கள். ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. இரு கரைப்பான்கள். சரி, இரு கரைப்பான்களிலும் கியூவின் கரைதிறன் பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. சரி, கியூட கரைதிறன் பின்வரும் அட்டவணையில் என்ன செஞ்சிருக்காங்களாம்? தந்திருக்காங்களாம். பாருங்க, கரைப்பான் வந்து முதலாவது நீர், அடுத்து எதனால் தராங்க. அடுத்து இதோட கொதிநிலை நீரிட 100, இங்கே 78. சரி, கியூட கரைதிறன் கிராம் என்னது லிட்டர்ல தராங்க. கரைதிறன் வந்து கிராம் லிட்டர்ல. சரி, அதாவது லிட்டருக்கு எத்தனை கிராம் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஓகேவா? 30 பாகை சில 125 இருக்கும். 70 பாகை சிக்கு போகும்போது எவ்வளவா இருக்கும்? 200 கிராமா இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, எதனோல்ல பாருங்க 30 பாகை சில 5 ஆகும்,
70 பாகை சிக்கு போகும்போது 9ஆகவும் இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. மேலே குறிப்பிட்ட நடைமுறையில் கரைப்பான் P ஆக பயன்படுத்துவதற்கு மேற்குறித்த அட்டவணையில் தரப்பட்டுள்ள எக்கரைப்பான் மிக உகந்ததாகும். எக்கரைப்பான் மிக உயர்ந்தது எது? நீர். நல்லது? எது பொருத்தமா இருக்கும்? எதுல கரைதிறன் அதிகமா இருக்கு? நீர். நீர்ல என்ன இருக்கு? நல்ல பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. சரி, நல்ல, அதாவது நல்ல கரைதிறன் இது இருக்கு. அப்போ இதுக்கு பொருத்தமான என்னது கரைப்பான்? நம்ம என்ன சொல்லலாம்? நீரை சொல்லலாம். நீர். ஓகே, அடுத்து பாருங்க. மேற்குறித்த விடையை நியாயப்படுத்துவதற்கு இரு காரணங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. 2 காரணம். நீர் வந்து நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. என்ன காரணம்? 2 சொல்லுங்க. கரைதிறன் வித்தியாசம் உயர்வாக இருத்தல். ஓகே, கரைதிறன் வேறுபாடு வந்து உயர்வா இருக்கும். இலகுவாக கிடைக்கும். இலகுவாக கிடைக்கக்கூடியது. காசு செலவழிக்கணுமா? இல்ல வேற? பிறப்பிக்கத்தக்க சக்தி. ஓகே, என்ன சொல்லலாம்? முதலாவது, சூழலுக்கு நேயமானது. சரியா? உங்களுக்கு என்ன செய்யும்? இலகுவாக கிடைக்கக்கூடியதா இருக்கும். அதிகமாகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி அதிகமாகவும் எடுத்துக்கலாம். அடுத்து, மேல வந்து என்ன, மேல உள்ள அட்டவணையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பாருங்க. என்னது? உயர்ந்த கரைதிறன் வேறுபாடு வந்து என்னது? எதனோல விட என்னத்துல? நீர்ல வந்து என்னவா இருக்கு? அதிகமா இருக்கு. சரியா? அப்ப இந்த மூணுல ஏதாவது 2 சொன்னீங்கன்னா ஓகே. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. மேற்குறித்த நடைமுறையில் கரைசல் Q இளஞ்சூடாக இருக்கையில் வடிகட்டிய பின்னர் அதனை குளிர்ச்சியாவதற்கு இடமளித்தல் ஏன் அத்தியாவசியமானதாகும்னு கேட்கிறாங்க. ஏன் அத்தியாவசியமானது? ஏன்? அதாவது இளஞ்சூடா இருக்கும் போதே ஏன் நீங்க வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் குளிர்ச்சி ஆகிறதுக்கு இடமளிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. சொல்லுங்க, ஏன் இளஞ்சூடா இருக்கும் போதே ஏன் வந்து வடிகட்டுறீங்க? அஸ்வக். ஓகே, உஸ்மான். உஸ்மான், என்ன காரணம்? பாருங்க, முதலாவது இப்போ நீங்க அங்க என்ன செய்றீங்க? ஃபர்ஸ்ட் வெப்பப்படுத்திட்டு, ஓகே, இங்க பாருங்க, நம்ம என்ன செய்றோம்? வெப்பப்படுத்துறோம். சரியா? வெப்பப்படுத்திட்டு கரைக்கிறோம். கரைச்சு, சரி, இப்போ அறை வெப்பநிலை, அதாவது அது இளஞ்சூடா இருக்கிறப்ப என்ன செய்றோம்? இப்போ வந்து நாம வடிகட்டல் செய்யறோம். வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றவங்க? மீள்பளிங்க ஆக்குறாங்க. சரியா? அப்போ ஏன் வந்து சூடா இருக்கும்போதே நம்ம வடிகட்டுறோம்? முதலாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது? வடிகட்டி அதுல இருக்கக்கூடிய என்ன செய்யலாம்? மாசுக்கள், தூசுக்கள் வந்து அகற்றணும். சரியா? அப்போ சூடா இருக்கும்போதே வடிகட்டினாதான் என்ன செய்யாது? அது மறுபடியும் என்ன செய்யாது? மீள்பளிங்க ஆகாது. அதாவது இப்போ வெப்பநிலை மறுபடி குறைய ஆரம்பிக்கும் போது இது என்ன செய்ய பார்க்கும்? மீள்பளிங்கு ஆகும். மறுபடி பளிங்காக பார்க்கும். அப்போ தூசுக்களோடு இருக்க பார்க்கும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? சூடா இருக்கும்போது என்ன செய்யறோம்? வடிகட்டி அதுல இருக்க தூசுக்கள் இதெல்லாம் அகற்றிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்? மீள்பளிங்காக விட்டுரும். ஓகேவா? அதை இருந்தீங்கன்னா சரி. ஓகே, சரி, என்ன எழுதிக்கோங்க. சார் வேர்ட்ஸ்ல 3 சொல்லுங்களேன். எழுதிக்கோங்க. இளஞ்சூடாக இருக்கும்போது இளஞ்சூடாக இருக்கும்போது வடிகட்டுவதால் வடிகட்டுவதால் மாசுக்களை
அகற்ற முடியும். மாசுக்களை அகற்ற முடியும். அப்படியே தொடர்ந்து எழுதிக்கோங்க. மாசுக்களை அகற்றிய பின்னர் குளிர்ச்சியாவதற்கு இடமளிக்கும் போது குளிர்ச்சியாவதற்கு இடமளிக்கும் போது தூய பதார்த்தத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். தூய பதார்த்தத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. மேற்குறித்த நடைமுறையின் எந்த படிமுறையில் கியூவின் ஒரு நிரம்பிய கரைசல் இருக்கும்? மேற்குறித்த நடைமுறையின் எந்த படிமுறையில் கியூவின் ஒரு நிரம்பிய கரைசல் இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு நிரம்பிய கரைசல்னா என்னன்னு சொல்லுங்க. மதுசியம், நிரம்பிய கரைசல் அப்படின்னு சொன்னா என்னது? செறிவு கூடிய கரைசல். ஓகே, செறிவு கூடிய கரைசல். வேற? என்னது செறிவு கூடிய கரைசல், சரி, நிரம்பிய கரைசல் என்ன விஷயம் அப்படின்னா? அந்த செறிவு கூடிய கரைசலோட மீனிங் என்னது உஸ்மான்? நிரம்பிய கரைசல் என்னது சொல்ல வராங்க? நிரம்பிய கரைசல்னா என்னது? என்னடா சொல்லுங்கடா. ஓகே, பாத்துக்கோங்க. செறிவு கூடிய கரைசல் அப்படின்னு சொன்னா நீங்க என்னது சொல்ல வராங்க? என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா? சரியா? நீங்க நிரம்பிய கரைசல் அப்படிங்கிறது செறிவு கூடிய கரைசல் தான். பட் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட கரைப்பான்ல, சரி, அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில இதுக்கு மேலேயும் என்ன செய்ய முடியாது? பதார்த்தத்தை கரைக்க முடியாது. ஓகே, அதுக்கு மேலேயும் என்ன செய்ய முடியாது? பதார்த்தத்தை கரைக்க முடியாது. இப்போ நீங்க நீர் ஒன்று இருக்கு. நீர் எடுக்கிறீங்க. ஓகே, இதுல போட்டு சீனியை போட்டு மேக்சிமம் கரைக்கிறீங்க. மேக்சிமம், சரியா? அந்த கரைக்கக்கூடிய மேக்சிமம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? நீங்க ஒரு கப்ல தண்ணி எடுத்திருக்கீங்க. அதுல என்ன செஞ்சிருக்கீங்க? சீனியை போட்டு கரைக்கிறீங்க. இப்போ கரைக்கும் போது சீனி கரையக்கூடிய மேக்சிமம்னு ஒரு அளவு இருக்கும். அதுதான் நிரம்பிய கரைசல். அதை தாண்டி என்ன செய்ய முடியாது? உங்களால அந்த சீனியை கரைக்க முடியாது. சரி, அதை தாண்டி என்ன செய்ய முடியாது? சீனியை கரைக்க முடியாது. ஓகே, விளங்கி சார்? சரி, எஸ் அதையும் சார். தாண்டி அதையும் தாண்டி நீங்க மேலையும் பதார்த்தத்தை சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கரையாமல் கீழே என்ன செய்யும்? படியும், கீழே அப்படியே போகும். அதை தாண்டி அந்த கரைப்பான்ல என்ன செய்ய முடியாது? அந்த பதார்த்தத்தை கரைக்க முடியாது. இதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நிரம்பிய கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ அந்த நிரம்பிய கரைசல் இங்க எங்க சந்தர்ப்பத்தில் இருக்கும்னு கேட்குறாங்க. ஏதுல இருக்கும்? 4வது படிமுறை. படிமுறை 4ல இருக்கும். படிமுறை 4ல இருக்கும். ஓகே, அப்ப பாருங்க, இங்க கரைக்கிறோம். இங்க கரைச்சிட்டு இந்த இடத்துல வடிகட்டலும் குளிர்ச்சியாக்கலும் செய்யணும். அப்ப கியூ கரைசல் இங்க இருக்கும்போது எப்படி இருக்கும்? நிரம்பிய கரைசலா இருக்கும். ஏன்னா அதுக்கு மேல அதுல என்ன செய்ய முடியாது? அது கரைக்க முடியாதுங்கிற ஒரு அளவுக்கு வந்துடும். ஓகே, சரி, டவுட் எதுவும் இருக்கா? வேணா எழுதிக்கோ. நிரம்பிய கரைசல் எழுதிக்கிறீங்களோ? தேவைப்படும், பிரச்சனை இல்லை. ஞாபகம் இருக்கும் தானே? சொல்லுங்களேன் சார், ஏற்கொள்றேன்.
என்னது என்ன விலங்கல்? யாருக்கு விலங்கல்? நிரம்பிய கரைசல். ஓகே, தேவைப்பட்டா எழுதிக்கோங்க. குறித்த வெப்பநிலையில் குறித்த வெப்பநிலையில் குறித்த வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரைக்கப்பட்டிருக்கும் பொருள் கரைக்கப்பட்டிருக்கும் பொருள் கரைக்கப்பட்டிருக்கும் பொருள் மேலும் கரைய முடியாத அளவு மேலும் கரைய முடியாத அளவு சேர்க்கப்பட்டிருக்கும் கரைசலாகும். சேர்க்கப்பட்டிருக்கும் கரைசலாகும். சரியா? சரி, இதுக்கு உதாரணமா ஒன்று சொல்லலாம். என்னன்னா, இப்போ நீர் இருக்கு. சரி, சாதாரணமா 100 மில்லி லிட்டர் நீர்ல நீங்க வந்து 36 கிராம் NaCl கரைக்கலாம். ஓகேவா? இந்த 36 கிராம் NaCl, ஓகே, இதை தாண்டி நீங்க கரைக்கும் போது இது கரையாது. இந்த 100 கிராம் தண்ணியில இது கரையாது. இது அப்படியே என்ன செய்யும்? கீழே போகும். கரையாமல் போகும். ஓகேவா? இதைத்தான் வந்து நிரம்பிய கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அப்ப என்னது ஆன்சர்? என்னது? படிமுறை 4ன்னு வரும். 4. ஓகே, அடுத்து பாருங்க. கியூவின் வெப்ப கரைசலை வடிகட்டிய பின்னர் பளிங்குகளை பெறுவதற்காக விரைவான அல்லது மந்தமான குளிர்ச்சியாக்களை பயன்படுத்தலாம். அதாவது கியூவின் தூய நுண்பலகைகளை பெறுவதற்கு எந்த குளிர்ச்சியாக்கல் முறை பயன்படுத்தப்பட வேண்டும்? அதாவது கியூவின் வெப்ப கரைசலை வந்து வடிகட்டிய பின்னர் பலகைகளை பெறுவதற்காக விரைவான அல்லது மந்தமான குளிர்ச்சியாக்களை வந்து பயன்படுத்த முடியுமா? இப்போ நீங்கள் விரைவாகவும் குளிர்ச்சியாக்க வைக்கலாம், இல்லைன்னு சொன்னால் மெதுவாக வந்து வெப்பநிலையை குறைச்சி அப்படியும் நீங்கள் என்ன செய்யலாம்? குளிர்ச்சி அடைய வைக்கலாம். ஓகே, இதுல தூய பளிங்கு வந்து பெறுறதுக்கு எது வந்து பொருத்தமானதுன்னு கேட்குறாங்க. மந்தமான குளிர்ச்சியாக்கல். ஓகே, ஏன்? சீரான பளிங்குகளை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி சீரான பளிங்குகளை பெற்றுக்குவீங்க? இல்லா. என்னிடம் மெதுவான மந்தமான குளிர்ச்சியாக்கல் முறைக்கு கொண்டு வரும்போது என்ன செய்யும்? அதோட அணு கட்டமைப்பு என்ன செய்யும்? சீராக எடுக்கப்படும். சரியா? மந்தமான குளிர்ச்சியாக்கல் முறை கொண்டு வரும்போது என்ன நடக்கும்? அதோட அணு கட்டமைப்பு என்ன செய்யும்? சீராக, அதோட அணுக்கள் வந்து சீராக எடுக்கப்படும். ஓகேவா? இதன் மூலமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? தூய பளிங்குகளை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அப்ப என்ன போடுவீங்க? மெதுவான குளிரேற்றல் அல்லது மந்தமான குளிரேற்றல் போட்டீங்கன்னா சரி. ஓகே, விளங்கிச்சா? டவுட் மட்டும் தான் கேளுங்க. டே ஓகே, அடுத்து பாருங்க. மேற்குறித்த நடைமுறையை பயன்படுத்தி 10 கிலோகிராம் தாதிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட கியூபின் 8 கிலோகிராமை பெறத்தக்கதாக இருந்தது. கியூவின் சதவீத விளைவை கணிக்க. சதவீத விளைவு எவ்வளவு? 80%. இந்த 80. கேள்வி 10 தர 100. எவ்வளோ வருது? 80%. 80%. எப்படி வருது? 10 கிலோகிராமுக்கு
8 கிலோகிராம் விளைவை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 100க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி வரும்? 80% வரும். ஓகே. அடுத்த கேள்வி. பின்வரும் தாக்கத்திற்கேற்ப உலோகம் எம்மை குளோரின் வாயுவுடன் தாக்கம் புரிய செய்வதன் மூலம் கியூவை உற்பத்தி செய்யலாம். சரியா? என்னது? எம்மை வந்து குளோரின் வாயுவோட தாக்கம் புரிய செய்வதன் மூலம் உற்பத்தி செய்யலாம்னு சொல்றாங்க. சரியா? கியூவை வந்து உற்பத்தி செய்யலாமா? மேற்குறித்த அகவெப்ப தாக்கத்திற்கான தாக்க ஆள்கூறுக்கு எதிர் சக்தி வரைவு கீழே தரப்பட்டுள்ளது. சரி, தரப்பட்டுள்ள வரைவு மீது உள்ள வெற்று அடைப்புகளை பின்வரும் சுட்டுத்துண்டுகளை பயன்படுத்தி சரியாக நிரப்புகன்னு சொல்றாங்க. கீழே இருக்கிறதுகளை வச்சு இதை நிரப்புங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அகவெப்ப தாக்கம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன வரும்? ஏல ஆண்டல் நிலை. ஏல என்ன வரும்? ஏல விளைவுகள். தாக்கியல் சார். ஏல என்ன வரும்? தாக்கிகள் வரும். ஓகே, பீல தாண்டல் நிலை. தாண்டல் நிலை. சீல ஏவற் சக்தி. ஏவற் சக்தி. ஓகே, அடுத்து டீல. டீல தாக்க சக்தி. ஓகே, கடைசியில இந்த பக்கம். விளைபொருள். ஓகே, உஸ்மான் அப்படியே சொல்லுங்க பாப்போம். அகவெப்ப தாக்கம்னா என்னது? தொகுதியிலிருந்து சூழலுக்கு வெப்பம், சூழலிலிருந்து ஒரு தொகுதிக்கு இரசாயன வெப்பம் தாக்க உறிஞ்சப்படும். ம் என்னடா அகவெப்ப தாக்கம்னா என்னது? சூழலிலிருந்து தொகுதிக்கு வெப்பம் உறிஞ்சப்படுதல் சார். சூழல்ல இருந்து என்ன செய்யும்? ஓகே, புறவெப்ப தாக்கம் அப்படி சொல்லுங்க. தொகுதியிலிருந்து சூழலுக்கு வெப்பம் வெளியிடப்படும். ஓகே, என்னவா இருக்கும்? அகவெப்ப தாக்கம் அப்படிங்கிறது சரி, தொகுதி இருக்கு. தொகுதிக்கு என்ன செய்யும்? சூழல் வந்து சக்தி இங்கே கிடைக்கும். ஓகே, அடுத்து புறவெப்ப தாக்கம் அப்படிங்கும்போது தொகுதி இருக்கும். தொகுதியிலிருந்து என்ன செய்யும்? சூழலுக்கு என்ன செய்யப்படும்? சக்தி என்ன செய்யும்? வெளியிடப்படும். ஓகே, ஓகே, அடுத்த கேள்வி. சரி, ஒளித்தொகுப்புனா என்ன? ஒளித்தொகுப்பு என்ன வரும்? ஒளித்தொகுப்பு என்றால் என்ன? பீட்டகாக்கள் யாரும் இருக்கீங்களா? ஓகே, அர்ச்சிதா சொல்லுங்க. ஒளித்தொகுப்பு என்றால் என்ன? என்னடா சொல்லுங்க. தாவரங்கள் உணவை பெற்றுக்கொள்வதற்காக சூரிய ஒளி, நீர் போன்றவற்றை. இப்படியா? ஒளித்தொகுப்பு என்றால் என்ன? சரியா ஆன்சர் சொல்லுங்க. சரியா ஆன்சர் எழுதி சரியா எழுதுற ஆன்சர் சரியா சொல்லுங்க. என்னது? தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை என்ன செய்யும்? நீரையும் கார்பன் டை ஆக்சைடையும் பயன்படுத்தி சூரிய ஒளி முன்னிலையில் சரியா தயாரித்துக் உணவை தயாரித்துக் கொள்ளும். ஏதாவது என்னன்னு சொல்லும்?
ஒளித்தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சூரிய ஒளி முன்னிலையில் அப்படிங்கிறது கட்டாயம் முக்கியம். சரிங்களா? சூரிய ஒளி முன்னிலையில் அப்படிங்கிறது கட்டாயம் முக்கியம். ஓகே, சமன்பாடு சொல்லுங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் இந்த இடத்துல? CO2 இந்த plus இடத்துல CO2 H2O பிளஸ் H2O இருக்கு. அடுத்து 6H2O 6H12O6 இருக்கு. அடுத்து விளைபொருள் என்ன வரும்? விளைபொருளா E6H2O6 O2 வரும். plus ஏடிபி. என்ன வரும்? இந்த இடத்துல ஒரு 6 போடணும். சாம்படுத்துறதுக்காக இந்த இடத்துல ஒரு 6 போடுவீங்க. சரியானாக்கள்? சரியா சொல்லணும். சரியா? CO2 என்னது? CO2 நீரையும் பயன்படுத்தி சூரிய ஒளி முன்னிலையில் என்ன செய்யுது? தனக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்ளல். விளைவா வந்து என்ன கிடைக்கும்? O2 கிடைக்கும். சரி, பக்க விளைவா கிடைக்கும். சரி சொல்லுங்க. சரி ஒளிச்சக்தியை ரசாயன சக்தியா மாத்துறதுன்னு எழுதலாமே சார். ஒளித்தொகுப்பு என்றால் என்னங்கிறது தான் கேள்வி. சக்தி மாற்றம் கேள்வி. சக்தி மாற்றம் எப்படி சக்தி மாற்றம் அடையுதுன்னு கேட்டதா நீங்க எப்படி எழுதணும். ஆ, ஆ. சக்தி தான் அப்படி மாறும். சக்தி எப்படி மாறலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்க ஒளி சக்தியா ரசாயன சக்தியா மாதிரி அது சக்தி மாற்றம் அது. ஆனால் ஒளித்தொகுப்பு என்றால் என்னங்கும் போது நீங்க என்ன செய்யணும்? என்னத்தை பயன்படுத்தி என்னத்தை எங்க வச்சு என்னத்தை செய்றீங்கன்னு சொல்லணும். ஓகே, அடுத்து இரு பிரதான ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள். பிரதான நிறப்பொருள் என்னென்ன? குளோரோபில் ஏ பி. குளோபில் என்னது? குளோரோபில் ஏயும் 13 பியும். சரி, குளோரோபில் ஏ என்ன செய்யும் ஒளித்தொகுப்புல? குளோரோபில் ஏ பிரதானமா என்னென்னதை சொல்லுவீங்க? குளோரோபில் ஏ, குளோரோபில் பி இத்தனை பிரதானமா இருக்கும். இதுக்கு அடுத்ததா வந்து நீங்க என்ன சொல்லலாம்? துணை நிறப்பொருளா வந்து என்ன சொல்லலாம்? கெரட்டின் சொல்லலாம். கெரட்டின் கெரட்டின் இல்லாட்டி என்ன போடுவீங்க? கெரட்டினோய்ட்டுகள்னு சொல்லலாம். நோய்ட்டுகள். ஓகே, குளோரோபில் ஏ என்ன செய்யும்? ஏ என்ன செய்யும்? பி என்ன செய்யும்? குளோரோபில் ஏ வந்து ஒளித்தாக்க என்னது? குளோரோபில் ஏ வந்து நேரடியா வந்து ஒளித்தாக்கத்துல வந்து பங்களிப்பு செய்யும். ஓகே, குளோரோபில் பி என்ன செய்யும்? குளோரோபில் பி அப்ப என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஒளியை உறிஞ்சி குளோரோபில் ஏக்கு வந்து ஒளிசக்தியை அனுப்பும். சரியா? ஒளியை உறிஞ்சி குளோரோபில் ஏக்கு என்ன செய்யும்? ஒளிசக்தியை அனுப்பும் பி. சரி, கெரட்டினும் அதான் செய்யும். ஒளியை உறிஞ்சி என்ன செய்யும்? குளோரோபிலுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணி தேவைப்படும், நோட் பண்ணிக்கோ தேவைப்படுமா இருந்தா. கரட்டினோய்ட்டுகள் ஒளி பாதுகாப்பில் பங்கு கொள்ளும். ம், சொல்லலாம். ஓகே, அடுத்து குளுக்கோஸ் எக்கார்போஹைட்ரேட் கூட்டத்திற்குரியது. குளுக்கோஸ் ஒரு சர்க்கரைட்டு. ஒரு சர்க்கரைட்டுக்கு உரியது. அன்மீட் பண்ணனா கொஞ்சம் மீட் பண்ணிக்கிட்டா நல்லா. அஸ்வக். ஓகே, அடுத்து பாருங்க. கார்போஹைட்ரேட்டுகளின் வெவ்வேறு வகைகளின் கட்டமைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. அக்கட்டமைப்புகள் பற்றிய பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. ஓகே, அக்கட்டமைப்புகள் பற்றிய பின்வரும் வினாக்களுக்கு என்ன சொல்லுங்க? விடை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏ என்னது? ஏ என்னது? ஒரு சர்க்கரை. alpha glucose பி
பி என்னது? தேடுங்களா தேடுங்களா, நோட்ஸ் சரி தேடுங்க, தேடி எடுங்க. உஸ்மான், ஏட கட்டமைப்பு என்னது? எல்ஃபா குளுக்கோஸ். பி. அமைலோஸ். சி. பி அமைலோஸா? ம். என்னது குளுக்கோஸும் குளுக்கோஸும் சேர்ந்துருக்கு? மால்டோஸ். என்னது மோல்டோஸ்? சி என்னது? சி அமிலோஸ். சி தான் அமைலோஸ். ஓகே, டி என்னது? ஃப்ரக்டோஸ். சுக்ரோஸ். டி. டி சுக்ரோஸடா. டி சுக்ரோஸா? இல்ல. சரி, சுக்ரோஸ் எது எதுவும் சேர்ந்தா சுக்ரோஸ் வரும், எதுவும் எதுவும் சேர்ந்தா சுக்ரோஸ்? குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸ். ஓகே, குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும். டி என்னது இப்ப? ஃப்ரக்டோஸ். டி ஃப்ரக்டோஸ். ஞாபகம் வச்சுக்கணும். ம். கட்டமைப்புகள் தெரியாம கேள்வி செய்ய இயலாது. கட்டாயம் எம்சிக்குள்ள வரலாம். 2024 பேப்பர் ஒரு பாருங்க பார்ப்போம். யார் பக்கத்தில் பேப்பர் வந்தா குயிக்காக எடுத்து பாருங்க. ஸ்ட்ரக்சர் பார்ட்ல இது வந்திருக்கான்னு சொல்லி, கட்டமைப்புகள் வந்திருக்கான்னு பாருங்க. 2024 வரலன்னு சொன்னா இந்த முறை வரலாம். ஓகே, அடுத்து பாருங்க. முதலாவது கேள்வி பாருங்க. ஏடி ஆகியவற்றை சேர்ப்பதன் மூலம் உண்டாக்கப்படும் இரு சர்க்கரைட்டை என்னன்னு கேட்கிறாங்க. ஏடி ஒன்னா சேர்க்கறதுனால கிடைக்கக்கூடிய இரு சர்க்கரைட்டு. ஏ என்னது? ஏ குளுக்கோஸ். ஓகே. டி என்னது? டி சொன்னீங்க என்னது? ஃப்ரக்டோஸ். இப்போ ரெண்டையும் சேர்க்கறதுனால கிடைக்கிறது என்னது? சுக்ரோஸ். என்ன கிடைக்கும்? சுக்ரோஸ் கிடைக்கும். ஓகேவா? சரி, லக்டோஸ். லக்டோஸ் என்ன எப்படி கிடைக்கும்? ஃப்ரக்டோஸ். லக்டோஸ். கலெக்டோஸும் குளுக்கோஸ். கலக்டோஸும் குளுக்கோஸும் சேர்ந்தா கிடைக்கும். செலுபயோஸ். மோல்ரோஸ் எப்படி கிடைக்கும்? மோல்ரோஸ். குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ். குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ். என்ன குளுக்கோஸ்? அல்வா. ஆல்ஃபா குளுக்கோஸும் ஆல்ஃபா குளுக்கோஸும் சேர்ந்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மோல்ரோஸ் கிடைக்கும். சரி. ஓகே, அடுத்த செலுபயோஸ். பீட்டா குளுக்கோஸும் பீட்டா குளுக்கோஸும் சேர்ந்தா அவங்களுக்கு செலுபயோஸ் கிடைக்கும். ஓகே, மேற்குறித்த மூலக்கூறுகளில் எதில் ஓர் ஆல்பா 1:4 கிளைகோஸ் டிப்பிணைப்பு எதுல இருக்கு? 1:4 கிளைகோஸ் டிப்பிணைப்பு. அமிலேஸ். எதுல இருக்கு? மேற்குறித்த கட்டமைப்புகள் என்னென்ன? சி. ஓகே, சி. பி லைம் என்ன இருக்கு? பி லைம் 1:4 தான் இருக்கு. சி அல்லது பி, ஏதாவது எதுனாலும் ஓகே. அடுத்த கேள்வி. சியை அதன் ஒரு பகுதியங்களாக நீர்ப்பகுப்படைய செய்யும் நொதியத்தை குறிப்பிடுது. என்னது? சியை
சி என்னது? அமைலோசு. அமைலோஸை நீர் பகுப்படை செய்யக்கூடிய நொதியம் என்னதுன்னு கேட்குறாங்க. அமிலேஸ் நொதியம். அமைலேசு நொதியம். சரி, அமைலேசு நொதியம். சரி, இப்போ சொல்லுங்க பாப்போம் எனக்கு நீர் பகுப்புனா என்னது? நீர் பகுப்பு அப்படிங்கிறது என்ன? நீர் பகுப்பு. நீர் பகுப்படைய செய்யும் நொதியம். சரி, நீர் பகுப்புனா என்னது? நீர் மூலக்கூறு ஒன்றை அகற்றுதல். நீர் மூலக்கூறொன்றை அகற்றுதல். ஓகே அகற்றுதல். வேற எப்படி சொல்லலாம்? நீர் பகுப்பு. சரி, நீர் மூலக்கூறு மூலமாக தேவைப்பட நோட் பண்ணிக்கோங்க. நீர் மூலக்கூறு மூலமாக ஒரு பெரிய மூலக்கூறை ஒரு பெரிய மூலக்கூறை இரு சிறிய பகுதிகளாக உடைக்கும் செயல்முறை. இரு சிறிய பகுதிகளாக உடைக்கும் செயல்முறை. ஓகேவா? அடுத்து பாருங்க, மேற்குறித்த எந்த மூலக்கூறு கீட்ரோஸ் வெள்ளத்திற்கு ஒரு உதாரணமாகும்? மேற்குறித்த எந்த மூலக்கூறு கீட்ரோஸ் வெள்ளத்திற்கு ஒரு உதாரணமாகும்? எது கீட்ரோஸ்க்கு எது உதாரணம்? என்னது கீட்ரோஸ் வெள்ளத்துக்கு உதாரணம்? ரெக்ட்ரோசு வெள்ளம். ஃப்ரக்டோஸ் வெள்ளம். எது கட்டமைப்பு? எது? டி. டி. சரியா, வேணா நோட் பண்ணிக்கோங்க. கீட்ரோஸ் அப்படிங்கிறது வந்து ரசாயன முறையில் மாற்றீடு செய்யப்பட்ட வெள்ளம். கீட்ரோஸ் அப்படிங்கிறது ரசாயன முறையில் மாற்றீடு செய்யப்பட்ட வெள்ளம். சரியா, அது வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இன்வெர்ட் சுகர்னு சொல்லுவோம். இன்வெர்ட் சுகர். சரி, ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குது? மேலே நீங்க குளுக்கோஸ் இருக்கு. சரி, அடுத்து ஃப்ரக்டோஸ் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி சேர்ந்து இதுல ஒரு மாற்றம் வந்து தான் இப்படி வரும். சரி, அதாவது சுக்ரோஸ்ல இருந்து உடைச்சு எடுக்கிறது. சுக்ரோஸ்ல இருந்து உடைச்சு எடுக்கிறது. ஓகே, கீட்ரோஸ். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஏபிசிடி ஆகிய மேற்கூறிய உயிர் மூலக்கூறுகளை இனங்காண்பதற்காக மாணவன் ஒருவன் சோதனைகள் சிலவற்றை செய்தான். அவற்றை இனங்காண்பதற்கு செய்யப்பட்ட சோதனைகளும் அந்த ஒவ்வொரு சோதனையின் பெயர்களும் கீழே தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பெயரையும் தரும் உயிர் மூலக்கூறை எழுதி பின்வரும் அட்டவணையை நிரப்புக. சரி, அயோடின் சோதனை. அயோடின் சோதனை எதுக்கு பொருத்தமானது? அமிலேசு நொதியத்து. இல்ல அமிலேசு. அயோடின் என்னதுக்கு பொருத்தம்? அமைலேஸுக்கு பொருத்தம். அமைலேஸ் என்ன கட்டமைப்பு? சி. ஓகே, அடுத்து பெனடிக்ட் சோதனை. பெனடிக்ட் சோதனை. குளுக்கோசு. ஓகே, குளுக்கோஸுக்கும் அப்போ ஏக்கும் ஃப்ரக்டோசு. வெக்டர்ஸ். ஃப்ரக்டோஸுக்கும் பொருத்தமானது, டிக்கும் பொருத்தமானது. சரி பாருங்க, இங்க 2023ல உங்களுக்கு இங்க அயோடைன் சோதனை எல்லாம் தந்துட்டாங்க. தந்துட்டு பெறுபரையும் தந்துட்டாங்க. மேபி இந்த முறை உங்களுக்கு எப்படி கேள்வி வரலாம் அப்படின்னு சொன்னால் இந்த சோதனைகள் பற்றி ஒரு கூற்று ஒன்று கொடுத்துட்டு எம்சிக்கு கேள்வி ஒன்று வரலாம். வர பார்க்கலாம். இல்லைங்க, எம்சிக்கு கேள்வி ஒன்று வர பார்க்கலாம். பின்வரும் அதாவது உயிர் மூலக்கூறுகள் சோதனைகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுகன் மாதிரி சொல்லிட்டு அயோடின் சோதனையில வந்து நாம வந்து என்ன செய்யறோம்? குளுக்கோஸ் இதை பயன்படுத்துறோம்.
சரி, இல்லாட்டி அமைலோஸை பயன்படுத்தும் போது கூற்று மாதிரி தரலாம். சரி, இப்போ பெனடிக்ட் சோதனையானது ஆம், என்னது ஒரு சதுரடிகள் பயன்படுத்தப்படும். இல்லாட்டி பெனடிக்ட் சோதனையானது ஒரு செங்கற் சிவப்பு வீழ்படிவுங்கிற மாதிரி ஒரு இதை தரும். சரி, முடிவை தரும். இப்படிங்கிற மாதிரி ஏபிசிங்கிற மாதிரி கூற்றுகள் கொடுத்துட்டு இதில் பொருத்தமான இல்லாட்டி சரியான கூற்றுகள் இல்லைன்னு சொன்னால் பிழையான கூற்றுன்ற மாதிரி கேள்வி வரலாம். ஸோ அப்படி கொஞ்சம் ரெடி ஆகிட்டு போங்க. எம்சிக்கு ஒன்று சம்டைம் வரலாம். ஓகே, இல்லைன்னு சொன்னால் இதே கட்டமைப்பு கேள்வி ஸ்ட்ரக்சர் பார்ட்டில் வருதுன்னு சொன்னால் கட்டமைப்பெல்லாம் கொடுத்துட்டு மேற்குறிப்பிட்ட வந்து இனங்காண்றதுக்கான பொருத்தமான பரிசோதனையை தருங்க தாங்க அப்படின்னு சொல்லி முதலாவது கேள்வியாகவும், அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்து இதில் முடிவு எப்படி இருக்கும், அவதானிப்பு என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி ரெண்டாவது கேள்வியாகவும் வரலாம். சரி, ஸ்ட்ரக்சர் பார்ட்டில் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ கொஞ்சம் ரெடி ஆகிருக்கோங்க. நோட் ஒன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இந்த ஏரியா கொஞ்சம் முக்கியம், பரிசோதனைகள் முக்கியம். இப்போ இது 2 பரிசோதனை மட்டும் தான் சொல்லியிருக்கேன், மற்ற பரிசோதனைகள்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க. பொதுவாக உணவுப் பொதியின் போசணை சுட்டுத்துண்டில் ஓர் உணவின் கலோரி பெருமானம் கலோரியில் தரப்படுகின்றது. கலோரி பெருமானமானது ஒரு உணவின் பூரண தகனத்தின் போது பிறப்பிக்கப்படும் சக்தியின் அளவாகும். பொதுவாக உணவுப் பொதியின் போசணை சுட்டுத்துண்டில் ஓர் உணவின் கலோரி பெருமானம் கலோரியில் தரப்படுகின்றது. ஓகேவா? ஏதாவது ஒரு நீங்க உணவுப் பொதின்னு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுல இருக்கக்கூடிய கலோரி பெருமானமானது கலோரியில தந்திருப்பாங்களாம். ஓகே, கலோரி பெருமானமானது ஓர் உணவின் பூரண தகனத்தின் போது பிறப்பிக்கப்படும் சக்தியின் அளவாகும். சரி, கலோரி அப்படிங்கிறது ஒரு உணவோட பூரண தகனத்தின் போது பிறப்பிக்கக்கூடிய சக்தியின் அளவாகும். ஓகே, பாருங்க, கேட்குறாங்க கேள்வி பாருங்க. 1 கிலோகிராம் நீரின் வெப்பநிலையை 1 பாகை செல்சியஸினால் உயர்த்துவதற்கு தேவைப்படும் சக்தியின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படும். ஓகே, 1 கிலோகிராம் நீரிட ஒரு வெப்பநிலை வந்து 1 பாகை சியால நம்ம வந்து அதிகரிக்கிறதுக்கு தேவைப்படுற சக்தியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோமா, 1 கலோரின்னு சொல்லுவோமா. 1 கலோரியை ஜூலில் காண்பன்னு கேட்குறாங்க, ஜூல்ல கேட்குறாங்க. எத்தனை ஜூல்? எத்தனை ஜூல்? 4200 ஜூல். ஓகே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? Q சமன் MC தீட்டா. ஓகே, Q7 என்னன்னு சொல்லுங்க, எம்சிடிட்டெல்லாம் போடலாம். ஏன் அவங்க என்ன சொல்றாங்க, 1 கிலோகிராம் நீர் இருக்காம், இவரை நாம 1 பாகை சியால அதிகரிக்க போறோமாம், அதைத்தான் ஒரு என்னவாம் கலோரியா. ஓகே, என்ன செய்யலாம்? Q7 எம் எஸ் டீட்டால போட்டிங்க அப்படின்னு சொன்னால் எம் வந்து 1 கிலோகிராம், தன்னைப்பு கொள்ளளவு தந்திருக்காங்க என்னது 4200, டீட்டா 1. அப்போ என்ன செஞ்சு உங்களுக்கு 4200 ஜூல்னு வரும். அப்போ இது எதுக்கு சமன்? 1 கலோரிக்கு சமம். சரியானது? ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு கார்பனேற்றப்பட்ட பானம் போத்தலில் 0.1 கிலோகிராம் கிராம் பிரக்டோசு உள்ளதென அதன் சுட்டுத்துண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடல் நலமான ஒருவர் அப்போத்தலில் உள்ள பானத்தை நுகர்வதன் மூலம் பெறத்தக்க உயர்ந்தபட்ச சக்தியை ஜூலில் காண்க. சில கணிக்கன்னு சொல்லுவாங்க. ஒரு தரவு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்ட பிரக்டோஸின் கலோரி பெருமானம் 3900 கலோரி ஆகும். கலோரி வந்து என்னத்துல இருக்கான்? 1 கிராம்ல இருக்கான். எவ்வளவு வரும்? என்ன ஆன்சர்? ஒரு போத்தல்ல 0.1 கிராம் வந்து பிரக்டோஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்களாம். சரியா, அந்த போத்தல்ல இருக்கக்கூடிய பானத்தை வந்து இப்போ ஒரு ஆள் குடிக்கிறது மூலமா அவருக்கு கிடைக்கக்கூடிய சக்தி, உயர்ந்தபட்ச சக்தியை வந்து கேட்குறாங்க. எவ்வளவு கிடைக்கும்னு கேட்குறாங்க அவருக்கு. செய்யும் குயிக்கா. .638 மெகா ஜூல். ஓகே, பாவம் பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க இங்க இந்த பாருங்க, பிரக்டோஸ்ட கலோரி பெருமானம் சொல்றாங்க 3900 கலோரி கிராம் -1 தராங்க. இப்போ நான் என்ன அர்த்தம்? 1 கிராம்ல இருக்கக்கூடிய சக்தி எவ்வளோ? 3900 கலோரி. சரி, நமக்கு என்ன தேவை?
உயர்ந்தபட்ச சக்தி ஜூல்ல தேவை. நம்ம ஏற்கனவே ஒரு கலோரி வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ நமக்கு 3900 கலோரி எத்தனை ஜூல்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, ஃபுல்லா பெருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி வரும்? 16,380 ஓகே கிலோ ஜூல்னு வரும். கிலோ ஜூல். உஸ்மான் சரியா? ஓகே சார். கிலோ ஜூல்ல போட்டிருக்கேன். சரி, பாருங்க. இப்போ என்ன செய்யலாம்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நமக்கு தெரியும் ஒரு கிராம்ல வந்து இவ்வளோ ஜூல் சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ ஒரு கிராம்ல 16,380 கிலோ ஜூல் சக்தி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 0.1 தான் அந்த இதுல இருக்கு. இதுக்கு எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வரும்? 1638 கிலோ ஜூல்னு வரும். மெகா ஜூலுக்கு போட்டீங்க அப்படின்னு சொன்னால் 1.638 மெகா ஜூல்னு வரும். சரியானாக்கள்? ரக்ஷிதா, அஸ்வக் என்னாச்சு? சார் 1.638 சார் 16.38 மெகா ஜூலா? ம், இது எப்படில பேருக்கு? இல்லை, 1.638 தான் வருது மெகா ஜூலுக்கு. நான் கிலோ ஜூல்ல செஞ்சிருக்கேன். கொஞ்சம் ஒருக்கா செக் பண்ணி பாருங்க ஃபுல்லாக பெருக்கு. நான் கிலோ ஜூல்ல செஞ்சிருக்கேன். நீங்க மேலே மெகா ஜூல்ல மாற்றி செய்யறதா இருந்தால் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. 1.638 மெகா ஜூல்னு வரும். ஓகே சார், கரெக்ட் தான். ஓகே, அடுத்த கேள்விக்கு ஆன்சர் செய்யுங்க பாப்போம். சொல்லுங்க. குண்டு கலோரிமானியானது ஒரு பதார்த்தத்தின் பூரண தகனத்துடன் தொடர்புபட்ட வெப்பத்தை துணிவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு உபகரணம். வெப்ப கொள்ளளவு 5 கிலோ ஜூல் செல்சியஸ் -1 கொண்ட ஒரு குண்டு கலோரிமானியின் பிரக்டோசின் எனது 0.001 கிராம் மாதிரி ஒன்று பூரண தகனத்திற்கு உட்படுத்தப்படுகின்றது. கலோரிமானியின் வெப்பநிலை அதிகரிப்பு 3.1 பாகை சி ஆகும். இதற்கேற்ப பிரக்டோஸின் கலோரி பெருமானத்தை கணிக்க. சரி, வெப்ப கொள்ளளவு சொல்றாங்க. வெப்ப கொள்ளளவு பாருங்க. வெப்ப கொள்ளளவு எவ்வளவு? 5 கிலோ ஜூலா. ஓகே, இருக்க கலோரிமானில என்ன செய்றீங்க? அந்த கலோரிமானி என்ன செய்றீங்க? ஒரு குண்டுக்க பிரக்டோஸ் அளவு வந்து என்னது? 0.01 கிராம் மாதிரி ஒன்று பூரண தகடு. இதோட மாதிரி வந்து பூரண தகரத்துக்கு உட்படுத்தப்படும் போது கலோரிமானியோட வெப்பநிலை வந்து 3.1 பாகை சியால அதிகரிக்குதான். இப்போ பிரக்டோஸோட கலோரி பெருமானம் என்னன்னு கேட்குறாங்க. 5500 கிலோ ஜூல். வெப்ப கொள்ளளவு, வெப்ப கொள்ளளவுக்கான சமன்பாடு என்னது? வெப்ப கொள்ளளவு Q, அது சம்மந்தப்பட்ட சமன்பாடு என்னது? என்னது வெப்ப கொள்ளளவுன்னா என்னது உஸ்மான்? வெப்ப கொள்ளளவு அப்படின்னு சொல்றது என்னது சொல்லுவோம்? Q சமன் C தீட்டா. Q சமன் சி தீட்டான்னு சொல்லுவோம். Q சமன் ஓகே சி தீட்டா வெப்ப கொள்ளளவு. வெப்ப கொள்ளளவு தந்திருக்காங்க. அதாவது என்னது? குறித்த இது உள்ள ஒரு பதார்த்தத்தை என்ன செய்ய போறோம்? ஒரு பாகை சிக்கு உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப சக்தியோட அளவு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லுவோம். ஓகே, இதுல திணிவு சம்மந்தப்படாது. அப்போ சி 5 கிலோ ஜூல் செல்சியஸ் -1 தராங்க. இங்கே 3.1 பாகை சீனு தராங்க. ஓகே, ஸோ இங்கே ஃபுல்லாக மாற்றுங்க. 5 கிலோ ஜூல்ல இருக்கு. 10 × 3 தர 3.1. ஓகே, ஃபுல்லாக பெருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் 15,500 ஜூல்னு வரும். சரியா? ஓகே சார். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? இதோட மீனிங் என்னது? அந்த கலோரிமானிய 3.1 பாகை வெப்பநிலை மாற்றுவதற்கு அங்க தேவைப்பட்ட சக்தி, வெப்ப சக்தி எவ்வளவு? 15,500 ஜூல்.
ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த 15,500 ஜூலை யார் கொடுத்துருக்கா? 0.001 கிராம் பிரக்டோஸ் என்ன செஞ்சிருக்கு? பூரண தகனத்தின் மூலமா 15,500 ஜூலை கொடுத்துருக்கு. ஓகே. அப்போ பிரக்டோஸின் கலோரி பெருமானம் அப்படிங்கும்போது 1 கிராமுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். 1 கிராமுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? என்ன வரும் பாருங்க. 0.001 கிராமுக்கு 15,500 ஜூல் சக்தி கிடைக்குதுன்னு சொன்னால் 1 கிராமுக்கு எவ்வளவு கிடைக்கும்? பெருக்குங்க, எவ்வளவு வருது? 15 எவ்வளவு வருது? 15.5. 15,500 கிலோ ஜூல். அப்போ கிலோ 15,500 கிலோ ஜூல். ஓகே, 15.5 மெகா ஜூல் பெர் கிராம். பெர் கிராம் கட்டாயம் முக்கியம். ஒரு கிராமுக்கு உங்களுக்கு 15.5 மெகா ஜூல் சக்தி கிடைக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. தரவு புத்தகத்தில் தரப்பட்டுள்ள பிரக்டோஸின் கலோரி பெருமானத்திற்கும் மேலே பரிசோதனை முறையாக துணிந்த கலோரி பெருமானத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கான ஒரு காரணத்தை முன்வைக்க. வேறுபாட்டிற்கான ஒரு காரணத்தை முன்வைங்கன்னு சொல்றாங்க. ஓகே, தரவு புத்தகத்தில் இருக்கு. எவ்வளோ இருக்கு? ஓகே, கலோரியில் இருக்கு. ஏன்னா கலோரியில் இருக்கு. எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க? 1 கிராமுக்கு எவ்வளோன்னு வந்திருக்கு கடைசியில்? உங்களுக்கு 1.638 மெகா ஜூல்ங்கிற மாதிரி வந்திருக்கு. 1 கிராமில் உங்களுக்கு 16,380 வந்திருக்கு. ஓகே, இங்கே எவ்வளோ வந்திருக்கு? 15.5ன்னு வந்திருக்கு. ஏன் வித்தியாசம்? அங்க 16.38 கிலோ ஜூல் தரவு புத்தகத்தில், உங்களுக்கு வந்தது 15.5 மெகா ஜூல். ஸோ இங்கேயும் மெகா ஜூல் தான். ஏன் 16.3 இங்கே 15.5? என்ன காரணம்? ஏன் வந்து இந்த இது ஒன்று காட்டுதுன்னு கேட்குறாங்க. என்ன காரணம்? அந்த வேறுபாட்டிற்கான பிழை என்ன காரணம்னு கேட்குறாங்க. ஏன் அந்த இது இருக்கு? என்ன நடக்கலாம்? தாவர இழப்பினால் வெப்ப வெப்பத்தின் காரணமா இழப்பின் போது சக்தி வலிமை இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டிருக்கு. ஓகே, சூழலுக்கு முதலாவது சக்தி இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அளவிடும் போது ஏதாவது பிரச்சனைகள் வலுவுல இருந்திருக்கும். இந்த 2 காரணத்தையும் சொன்னீங்கன்னா சரி. ஓகேவா? ஓகே, சரியான ஆக்கள் ஃபுல்லா செய்யக்கூடிய ஆக்கள். ஓகே, அடுத்த கேள்வி 4வது ஸ்ட்ரக்சர். ஆன்சர் போட்டுடுங்க. அடுத்த 2 கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. செட்டில் போட்டு விடுங்க. உஸ்மான், என்ன ஆன்சர்?
பாருங்க கேள்வி. மின் வாகனங்களில் வாட்குழாய்களில் இருந்து காடல்கள் நடைபெறாமையால் இவ்வாகனங்கள் சன நெரிசல் மிக்க நகரங்களில் போக்குவரத்திற்கு மிகவும் உகந்தவையாகும். வாட்குழாய்களில் இருந்து பாருங்க, என்ன சைலன்சர் தான் சொல்றாங்க. இதற்கு மேலதிகமாக ஒரே அளவு சக்தியை பயன்படுத்தி ஓர் அகத்தகன என்ஜினுடன் பெட்ரோலை அடிப்படையாக கொண்ட ஒரு வாகனத்திற்கு செல்லும் தூரத்தின் 4 மடங்கான தூரத்திற்கு ஒரு மின் வாகனத்திற்கு செல்லலாம். சாதாரண பெட்ரோல் பயன்படுத்தி நீங்கள் போகிற இதை வந்து ஒரு மின் வாகனத்தை பயன்படுத்தி அதை விட 4 மடங்கு அதிகமாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதோட முன்னாடி ஒரு நோட் ஒன்று தராங்க பாருங்க. இந்த சைலன்சர்லாம் இருந்து என்ன செய்யாது, அந்த வாயுக்கள் எதுவும் வெளியில வராதுங்கிறத அங்கே சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் லைன்ல. ஓகே. முதலாவது கேள்வி பாருங்க. 25 பாகை சியில் பெட்ரோலின் அடர்த்தி 0.7 கிலோகிராம் பெர் லிட்டர் ஆகும். அவ்வெப்பநிலையில் 1 லிட்டர் பெட்ரோலின் திணிவு யாது? 1 லிட்டர் பெட்ரோலோட திணிவு என்னது? அடர்த்தி தந்திருக்காங்க. 1 லிட்டர் பெட்ரோலோட திணிவு கேட்குறாங்க. எவ்வளோ ஆகும்? என்ன சமன்பாடு போடலாம் ரக்ஷிதா? அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. ஓகே. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி தெரியும், 0.7 கிலோகிராம் பெர் லிட்டர். கனவளவு தெரியும், 1 லிட்டர். அப்போ திணிவு தான் கேள்வி. சரி, அப்போ எம் சமன் எப்படி இருக்க போகுது? லிட்டரும் லிட்டர் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் 0.7 கிலோகிராம்னு வரும். சரியானாக்கள்? ஈஸிடா, சரியான ஈஸி பேப்பர்ஸ். இந்த பேப்பர் சரியான ஈஸி பேப்பர் ஸ்ட்ரக்சர். எஸ்ஐயும் தான். ஓகே. அடுத்து, 1 கிலோகிராம் பெட்ரோல் முழுமையாக தகனமடையும் போது விடுவிக்கப்படும் சக்தியின் அளவு 44 மெகா ஜூல் ஆகும். 25 பாகை சியில் இருக்கும் 1 லிட்டர் பெட்ரோலில் உள்ள சக்தியின் அளவு யாது? ஒரு கிலோகிராம் பெட்ரோல் வந்து தகனமடையும் போது 44 மெகா ஜூல் சக்தி கிடைக்குதாம். 1 லிட்டர் பெட்ரோல்ஸ்ட சக்தியோட அளவு என்னன்னு கேட்குறாங்க. என்ன செய்யலாம் பாருங்க. 1 கிலோகிராம் எவ்வளவாம்? 44 மெகா ஜூல். 1 லிட்டர் 0.7 கிலோகிராம். அப்ப பாருங்க, என்ன போடலாம், என்ன செய்யலாம்? ம் ஒன்றுக்கு எவ்வளவு வரும்? ஒன்றுக்கு 44 மெகா ஜூல் அப்படின்னு சொன்னால் 0.7க்கு எவ்வளவு? எவ்வளவு வருது? 4 மெகா ஜூல் சார். ஓகே, 44 மெகா ஜூல் எவ்வளவு வருது 0.7க்கு? 30.8 மெகா ஜூல். ஓகே. அடுத்து, ஒரு மின் முச்சக்கர வண்டியின் திணிவு 300 கிலோகிராம் ஆகும். அது முழுமையாக மின்னேற்றப்பட்ட 10 கிலோவாட் ஹவர் பேட்டரியின் மூலம் 150 கிலோமீட்டர் செல்லலாம். சரியா? ஒரு முச்சக்கர வண்டியோட திணிவு வந்து 300 கிலோகிராம் ஆகும். அது வந்து ஃபுல்லாக வந்து பேட்டரியில் இருக்க சார்ஜ் வந்து 10 கிலோவாட் ஹவர் ஆகும். இதன் மூலமாக 150 கிலோமீட்டர் போகலாம். பேட்டரி முற்றாக மின்னேற்றப்பட்டிருக்கும் போது அதில் தேக்கி வைக்கப்படும் மொத்த சக்தி ஜூலில் யாதுன்னு கேட்குறாங்க. பேட்டரி முற்றாக மின்னேற்றப்பட்டிருக்கும் போது அதில் தேக்கி வைக்கப்படும் மொத்த சக்தி ஜூலில் யாது? ஜூலுக்கு சொல்லுங்க. கிலோவாட் ஹவரை ஜூல்ல சொல்லணும். கிலோவாட் ஹவர் ஜூல்ல சொல்லுங்க. அஸ்வத், லவன், என்னடா கிலோவாட் ஹவரை ஜூல்ல சொல்லணும். பேட்டரி முற்றாக மின்னேற்றப்பட்டிருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய என்னது சக்தி எவ்வளவாம்? 10 கிலோவாட். 10 கிலோவாட் ஹவர். சரி, அப்போ அதில் தேக்கி வைக்கப்படும் மொத்த சக்தி ஜூல்ல எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க, 10 கிலோவாட் ஹவர். சரி, 10 கிலோவாட் ஹவர். சரி, 10 கிலோவாட் எப்படி வரும்? 15 ஜூல். ம் எவ்வளோ வருது? 1000
10 கிலோ. ஓகே, அப்படியே மாத்துங்க, ஃபுல்லா பெருக்குங்க. அவருக்கு அவருக்கு போடுங்க. 3600. 3600. ம், எவ்வளோ வருது? முப்பத்தி ஆறு தர 16 ஜூல். என்ன வரும் பாருங்க. 10 தர கிலோ வெட்டுன்னு இருக்கு. அப்போ ஓகே 1000. ஓகே, அடுத்து அவரை வந்து ஃபுல்லா செகண்டுக்கு மாத்துங்க. அவரை ஃபுல்லா செகண்டுக்கு மாத்துங்க. எவ்வளோ வரும்? 3600ன்னு வரும். ஓகே, ஸோ ஃபுல்லா பெருக்குங்க. 36 மெகா ஜூல். 36, 1 2 மெகா 3 ஜூல். 4 5 6. ஓகே, மெகா ஜூல். சரியானாக்கள்? சார் 10 இது கிலோ விட்டா ஜூல்ல வருதுன்னு இல்லை கேட்டனால சிம்பிள் ஜூலுக்கு சரி. மாத்தியா சார் கொடுக்கணும்? விலங்குல. ஜூல்ல கேட்டனால ஓ, ஜூலுக்கு மாத்தியா ஆமா சார் ஆமா ஆமா கொடுக்கணும்? ஆமா ஆமா. நீ கிலோ ஜூல்லே கொடுக்கலாம். இப்போ கிலோ ஜூல்லே கொடுக்குறதா எப்படி கொடுக்கலாம்? 36,000 கிலோ ஜூல்னு வரும். கிலோலே வச்சு செய்யலாம், கிலோலையும் பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சு செய்யலாம். ஓகேவா? நீங்க நேரடியாகவும் செய்யலாம். கிலோ ஜூல்லையும் கொடுக்கலாம், மெகா ஜூல்லையும் கொடுக்கலாம், ஜூல்லையும் கொடுக்கலாம். ஆன்சர் சரியாக கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, அப்போ பேட்டரி முற்றாக மின்னேற்றப்பட்டிருக்கும் போது அதில் தேய்க்க வைக்கப்படும் மொத்த சக்தி ஜூல் எவ்வளோ? 36,000 கிலோ ஜூல்னு சொல்லுவோம். இது டவுட் எதுவும் இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம், மறுபடியும் சொல்றேன். கிளியரா? மதுசியான், உஸ்மான், அஸ்வக். சார். ஓகே, அடுத்து பாருங்க. மின் முச்சக்கர வண்டி 1 கிலோமீட்டர் செல்வதற்கு தேவையான சக்தியின் அளவு ஜூலில் காண்கன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த 36,000 கிலோ ஜூலை வச்சு இவர் என்ன செய்றாரு? 150 கிலோமீட்டர் போறாரு. ஓகே, அப்போ 1 கிலோமீட்டருக்கு என்ன செய்யுது? இவர் அப்படியே பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா சரி. அப்போ 36,000 கிலோ ஜூல், அதன் கீழ் 150 கிலோமீட்டர். அப்போ 1 கிலோமீட்டருக்கு அவர் என்ன செய்வார்? பிரிங்க, எவ்வளோ வருது? 24 தர அசம் 24 240 மெகா ஜூல். எவ்வளோ வருது? அசம் 24 மெகா ஜூல். கிலோ ஜூல்ல சொல்லுங்க உஸ்மான். 240 கிலோ ஜூல். 240 கிலோ ஜூல். 240 கிலோ ஜூல். ஓகே, அடுத்த கேள்வி. 1 லிட்டர் பெட்ரோலின் மூலம் உற்பத்தி செய்யப்படத்தக்க சக்திக்கும் சமமான சக்தியுடன் மின் முச்சக்கர வண்டி செல்லத்தக்க உயர்ந்தபட்ச தூரம் எது? ஒரு லிட்டர் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யத்தக்க சக்தி எவ்வளவு வருது? 30.8 மெகா ஜூல். ஓகே, எவ்வளவு வருது? 30.8 மெகா ஜூல் வருது. சரியா? 1 லிட்டர் இதுல. ஓகே, அப்போ இந்த 1 லிட்டருக்கு சமமான சக்தியில, இந்த 1 லிட்டருக்கு பெட்ரோலுக்கு சமமான சக்தியில முச்சக்கர வண்டி பயணிக்கத்தக்க உயர்ந்தபட்ச தூரம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, 1 கிலோமீட்டருக்கு இங்கே செலவாகிற சக்தி எவ்வளோ? 240 கிலோ ஜூல்னு இருக்கு. ஓகே, இது அப்படியே மெகா ஜூலுக்கு மாற்ற, இங்கே மெகா ஜூல்ல இருக்கிறதால நம்ம இதை மெகா ஜூலுக்கு மாற்றிப்போம். எப்படி வருது? 30.8 மெகா ஜூல், அதன் கீழ் 0.24 மெகா ஜூல். பிரிச்சிங்க சொன்னா எவ்வளோ வருது? 128.33 ஜூல்.
ஓகே. ஜூலா 128.33 என்ன உஸ்மான்? கிலோமீட்டர். கிலோமீட்டர். அலகுகள் முக்கியம். பாருங்க, இதுக்கே வந்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த அலகை போட்டுருக்காட்டி 4 மார்க்ஸ் தான் வரும். அநியாயம் தரேன். ஓகே, இது கிளியரா? ஓகேவா? எஸ் சார். ஓகே, அடுத்து பாருங்க. மின் முச்சக்கர வண்டி கூரை மீது என்ன செய்றாங்களாம்? மேற்பரப்பு பரப்புல உள்ள எவ்வளவாம்? 1.65 மீட்டர் வரைக்கும் உடைய ஒரு சூரிய படல் ஒன்று பொறுத்துறாங்க. ஓகே, அந்த முச்சக்கர வண்டிக்கு மேலே வந்து கூரையில் சூரிய படல் ஒன்று பொறுத்துறாங்களாம். ஓகே. வெயிலில் வெயில் உள்ள ஒரு தெளிவான நாளில் புவியின் மேற்பரப்பின் ஒரு சதுர மீட்டரில் ஒரு செகண்டுக்கு படும் சூரிய சக்தி, பாருங்க, ஒரு செகண்டுக்கு, இதெல்லாம் நோட் பண்ணுங்க. ஒரு செகண்டுக்கு படும் சூரிய சக்தி 1000 ஜூலா. அப்போ ஒரு மணித்தியாலயத்தில் சூரிய படலின் மீது படும் சூரிய சக்தியின் அளவு, அதுவும் 1 மீட்டர் வர்க்கத்துக்கு. சரியா? 1 மீட்டர் வர்க்கத்துக்கு ஒரு செகண்டுக்கு 1000 ஜூலா. ஓகே. அப்போ இங்க இருக்கக்கூடிய மொத்த பரப்பளவு எவ்வளவு? மொத்த பரப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.65 மீட்டர் வர்க்கம். சரி. ஓகே. எவ்வளவு ஜூல் படுது? ஒரு செகண்டுக்கு எவ்வளவு படுது? 1000 ஜூல் படுது. சரி, 1000 ஜூல். ஓகே. ஒரு மணித்தியாலத்துக்கு சூரிய படல்ல கேட்குறாங்க. ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை செகண்ட்? 3600 செகண்ட். சரி, சொல்லுங்க பாப்போம். அப்போ எவ்வளோ வருது? 1940 கிலோ ஜூல். எவ்வளோ எவ்வளோ உஸ்மான்? சரி, இல்லைங்கள 5000த்தியா? சார் 5940 கிலோ ஜூல். ஓகே, 5940 கிலோ ஜூல்னு வரும். சரியானாக்கள்? ரைசன் பண்ணுங்க. ரக்ஷிதா ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. சூரிய படலின் மீது படும் சூரிய சக்தியில் 15% மாத்திரம் மின்சக்தியாக மாற்றப்படுகின்றது. 4 மணித்தியாலத்தில் சூரிய படலினால் பிறப்பிக்கப்படும் மின்சக்தியின் அளவு யாது? ஒரு மணித்தியாலத்துக்கு நீங்க மேல பார்த்துருக்கீங்க சூரிய படல்ல. அதில் 15% தான் என்ன செய்தான்? மின்சக்தியா மாற்றப்படுதான். ஓகே. அப்ப பாருங்க, 100க்கு 15% அப்படின்னு சொன்னால் இங்க ஒரு மணித்தியாலத்துக்கு பட்டது எவ்வளோ? 5940 கிலோ ஜூல். ஓகே, அப்ப இதுதான் என்ன செய்யுது? ஒரு மணித்தியாலத்துக்கு வருது. சரி, மொத்தம் எத்தனை மணித்தியாலம்? 4 மணித்தியாலம் கேட்குறாங்க. ஓகே, 4 அவர். சரி, எவ்வளவு வருது? மின் பிரபு சக்தியோட அளவு எவ்வளவு? கிடைக்குங்க. உஸ்மான் எவ்வளவு வருது? 3564 ஜூல். ஜூலா? 3564 கிலோ ஜூல். கிலோ ஜூல் எத்தனை வச்சிருக்கோம்? கிலோ கிலோ ஜூல். ஓகே, அடுத்து பாருங்க. மின்சக்கர வண்டி, அதாவது மின் முச்சக்கர வண்டி உயர்ந்தபட்ச கதி வந்து 40 km/h. முச்சக்கர வண்டி அதன் உயர்ந்தபட்ச கதியில் செல்லும்போது 150 km செல்வதற்கு எடுக்கும் நேரம் யாது? 150 km எவ்வளவு நேரம் எடுக்கும்னு கேட்குறாங்க. என்ன செய்யணும்? 150, அதாவது 150 km போகும் மொத்தமா. ஒரு ஹவருக்கு எவ்வளவு போகுது? 40 km போகுது. சரி, அப்ப எடுக்கிற நேரம் இதை பிரிச்சிங்கன்னு சொன்னா எவ்வளவு வரும்? 150 3.75. 3.75 அவர். ஓகே, இது மணித்தியாலம் மற்றும் நிமிஷத்துல சொல்லுங்க பாப்போம். அஸ்வக் இருக்கார்? அஸ்வக், 3.75 அவர்னு இருக்கு. எத்தனை மணித்தியாலம், எத்தனை நிமிடம்? 4 மணித்தியாலம் 15 நிமிடம். ம் 5 நிமிடம். மதுசயன் 11, நல்லவன், சத்தமே இல்லை. ரக்ஷிதா, இது எத்தனை மணித்தியாலம், எத்தனை நிமிடம்?
மூணு 4 மணித்தேலம் மணித்தியாலம் 15 நிமிடம். 3 மணித்தியாலம் 15 நிமிடமா? 75 நிமிடம். இல்ல. என்னடா 75 நிமிடம். 75 நிமிடம் வந்தா தான் ஒரு ஹவர் 15 நிமிஷம் வந்துருமே. 3.75 சொல்றாங்க. எவ்வளவு சொல்றாங்க? 75 நிமிடம். 3 அவர் 75 இல்ல 45 நிமிடம். இல்லைங்களா? 3.75 அவர் 3.75 அவர் 3 அவர் ஓகே 60 நிமிஷம் வந்தா 3 அவர் 0.75 மீனிங் என்னது? 0.75 ஹவர்னா என்ன அர்த்தம்? 45 நிமிஷம்னு அர்த்தம். கவனமா இருக்கணும். ஓகே, அடுத்து மேற்கொடுத்த பயண வேலையின் போது சூரிய படல் சூரியனுக்கு முற்றாக திறந்திருக்கும் போது சூரிய படலின் மூலம் மின்சக்தியாக உற்பத்தி செய்யப்படும் உயர்ந்தபட்ச சக்தியின் அளவு என்ன சொல்றாங்க? மேற்படி பயணத்துல என்ன நடக்குதாம்? சூரிய படல் முற்றாக சூரியனுக்கு திறந்திருக்கும். சூரிய படல் என்ன செய்யுது? முற்றாக சூரியனுக்கு என்ன செஞ்சிருக்கு? திறந்திருக்கு. இதன் மூலமா உற்பத்தி செய்யப்படக்கூடிய உயர்ந்தபட்ச சக்தியின் அளவு பாருங்க. 4 அவருக்கு நம்ம மேல எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? ஈஸியா கண்டுபிடிச்சோம். எவ்வளவு? 4 அவருக்கு நமக்கு எவ்வளவு வந்துச்சு? அதாவது 3564 வந்துச்சு. ஓகே, அப்போ 4 அவருக்கு நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? 3564 கிலோ ஜூல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். இந்த பயணத்துல மொத்த அவர் எத்தனை? 3.75 அவருக்கு எவ்வளவு? எவ்வளவு வருது? மூ- 3341.25. எவ்வளவு வருது? 3341.25 கிலோ ஜூல். ஓகே, அடுத்து மேற்கொடுத்த பயண வேலையின் போது சூரிய படலின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் சக்தியை பயன்படுத்தி மின் முச்சக்கர வண்டி செல்லத்தக்க மேலதிக தூரம் யாது? மேற்குறித்த பயண வேலையின் போது பாருங்க, ஏற்கனவே அதுல 10 கிலோவாட் இருந்திருக்கும். 10 கிலோவாட் அவர் இருக்கும். அதனால 150 கிலோமீட்டர் போகலாம். இப்போ இது இல்லாம நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அதாவது பயணத்துல போகும்போது இவ்வளவு சக்தி உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. இதன் காரணமா என்னது? போகக்கூடிய தூரம் எவ்வளவு? மேலதிக தூரம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. சொல்லுங்க. 10,000 மீட்டர்ல சக்திக்கு மாத்துறீங்களா? எவ்வளவு வந்துருக்கு? 36 மெகா ஜூலா? சார் ஓகே, 36 மெகா ஜூலுக்கு நீங்க என்ன செய்றீங்க? 36 மெகா ஜூலுக்கு நீங்க 150 கிலோமீட்டர் போறீங்க. அது இல்லாமல் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? புதுசா உற்பத்தி செய்யப்பட்டது எவ்வளோ? இது அப்படியே மெகா ஜூலுக்கு மாத்துங்க. கிலோ ஜூல் மெகா ஜூலுக்கு மாத்துங்க. 3.34125. ஓகே, அப்போ இத்தனை மெகா ஜூலுக்கு புதுசா உற்பத்தி செஞ்சிருக்கோம். இதுக்கு எவ்வளவு? கண்டுபிடிங்க பாப்போம். பதிமூணு தசம் 92 கிலோமீட்டர். எவ்வளோ வரும்? 13.92 ஒன்பது 13.92 கிலோமீட்டர்னு வரும். சரியா? அதாவது 10 கிலோ இதுக்கு இவ்வளோ 150 பேர் இங்கே. அப்போ இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஜூலுக்கு மாற்றிருக்கோம். அப்போ இத்தனை ஜூலுக்கு இவ்வளோ போறீங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக சேமிச்ச சக்தி இவ்வளவு. இதனால போகக்கூடிய மேலதிக தூரம் எவ்வளவு? கண்டுபிடிச்சிங்கன்னா சரி. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் பார்ட் ஈஸியாக இருக்கா? என்ன மேடம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? ஃபைனல் வந்துட்டீங்க, ஃபைனல் எக்ஸாம் நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க.
பாஸ்ட் பேப்பர்ஸ் டே ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். பாஸ்ட் பேப்பர்ஸ் தான் மாறும். சரி, நீங்கள் ஃபுல்லாக எல்லா பேப்பரும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பாஸ்ட் பேப்பர் எப்படி மாறி இருக்குன்னு நல்லா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் பாஸ்ட் பேப்பரை செய்யுங்க. ஸ்ட்ரக்சர் பார்ட் முடிஞ்சிருச்சு தானே, அந்த கெமிஸ்ட்ரியில் 2 எஸ்ஐயும் செஞ்சு வைங்க. அடுத்த கிளாஸ் சொல்லி விட்டுறேன். அடுத்து எம்சிக்யூ ஃபுல்லாக செய்யுங்க. எம்சிக்யூ கட்டாயம் முக்கியம். இப்போ நாளைக்கு எஃப்டபிள்யூசி பேப்பர் முடிஞ்சா எஃப்டபிள்யூசி பேப்பரை பார்த்து 2024 பார்ப்போம். ஃபைனல் செமினார் எப்படியும் வந்து என்பி பேப்பர் தான் செய்வேன். நோட் ப்ரொவின்ஸ் பேப்பர் தான் செய்வேன். அது இல்லாமல் என்ஐ பேப்பர் வந்தால் அதை ஒர்க்க பார்ப்போம். ஓகேவா? சார் அதை சொல்லுங்கள். ஆமாம் சார். அந்த 2018 22 எம்சி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, பேப்பர் சரி. எத்தனாவது கேள்வி இப்போ? 22வது எம்சிக்கு. என்ன கேள்வி? கொஞ்சம் கேள்வி எப்படி வாசிங்க. அந்த புள்ளி விவரில் சம்பந்தப்பட்ட கேள்வி சார். என்னமே? புள்ளி விவரியில் சம்பந்தப்பட்ட கேள்வி சார். ஓகே, புள்ளி விபரவியல் படிக்கலையா நீங்கள்? நான் கேள்வி என்ன செஞ்சு காட்டினேனே. படிச்சு தான் அந்த 22 எம்சி கொஞ்சம் இதாயிருக்கு சார். 2018 கொஞ்சம் இருங்க. எந்த ஊருக்கு நாங்கள் பார்த்தோமேடா. கூட்டமாகிய மீடுடன் பரம்பலின் வகுப்பில் கீழே தரப்பட்டுள்ளது. அதனுடைய இடை 9 காணப்பட்டது. ஓகே, இதில் இடை வந்து 9. ம் கூட்டமாக்கிய மீளுன் பரமல் அமைக்கப்பட்ட போது 8 என்னும் தரவுக்கு பதிலாக 16 என தவறாக பதிவு செய்யப்பட்டிருந்தவை பின்னர் அவதானிக்கப்பட்டது. ஓகேவா? அப்போ பாருங்க, 8 ஒரு இடத்துல இருந்திருக்கு. 8 வந்து என்ன செஞ்சிட்டாங்களாம், 8க்கு பதிலாக 16ன்னு போட்டாங்களாம். எனவே அது திருத்தப்பட்டு அதனை இடை மீண்டும் கணிக்கப்பட்ட போது அது 7 காணப்பட்டது. சரியா? இப்போ அது திருத்தப்பட்டு அந்த 16ங்கிற புள்ளி வந்து திருத்தப்பட்டு சரி 7ன்னு மறுபடியும் வந்திருக்கான். கூட்டமாக்கிய மீறும் பரம்பலின் எத்தனை தரவு புள்ளிகள் உள்ளன? என்ன செய்யலாமே. முதல் இடை வந்து 9ன்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? 8ங்கிற இடத்துக்கு பதிலாக 16ன்னு என்ன செஞ்சிட்டாங்களாம், மாத்தி போட்டாங்களாம். சரி, ஓகேவா? இப்போ கடைசியா வந்து மறுபடி இடையை வந்து கண்டுபிடிக்கும் போது 7ன்னு என்ன செஞ்சிட்டாங்களாம், கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இப்போ கேட்குறாங்க பரம்பல்ல எத்தனை தரவு புள்ளிகள் இருக்குன்னு கேட்குறாங்க. ம் என்ன செய்யலாம் ரக்ஷிதா, எப்படி செய்யலாம்? என்னடா என்னடா ஐடியாஸ் பாருங்க. மொத்தமா இடை எப்படி வந்திருக்கும்? இடை வந்து 9ன்னு வந்திருக்கு. சரியா? 9ன்னா எப்படி வந்திருக்கும்? இதில் உள்ள சிக்மா எல்லாத்தையும் கூட்டி, சரியா, இதில் உள்ள எல்லாத்தையும் கூட்டி இதில் இருக்கக்கூடிய மீடுறனால பிரிச்சிருப்பீங்க. அப்பதானே வந்திருக்கும். அப்பதானே உங்களுக்கு 9ன்னு வந்திருக்கும். சரி, அடுத்து பாருங்க, 8ங்கிற இடத்துக்கு பதிலாக 16ன்னு போட்டிருக்காங்களாம். அப்போ 16 இருக்கும்போது ஃபுல்லாக வந்து 16ஆ இருக்கும்போது இடை வந்து 9ன்னு வருது. சரி, இப்போ இதை வந்து என்ன செஞ்சிட்டீங்க, மாத்திட்டீங்க. மாத்தி 8ன்னு மாத்துறீங்க. இப்போ 8 வந்து குறைச்சிருக்கீங்க. மொத்த இதுல இருந்து 8 குறைச்சிருக்கீங்க. 8 குறைக்கும் போது உங்களுக்கு இடை வந்து 7ன்னு வருது. அப்போ எத்தனை புள்ளிகள்னு கேட்குறாங்க.
மைனஸ் ஒர்க். சார் அப்படி செஞ்சா 4 வருது சார். அந்த சிக்மா எக்ஸிங்கில் எஃப் மைனஸ் அதெல்லாம் இல்லை, 7 அதெல்லாம் ஏழுன்னு இல்லை. இது போட்டா வந்து நீங்கள் யோசிச்சு தான் செய்யணும். இதெல்லாம் சிக்மா எஃப்எக்ஸுக்கெல்லாம் போக தேவையில்ல. மொத்தமாக ஏன் பாருங்க, பொதுவாக செய்யுங்க. மொத்தமாக கூட்டி இருக்கும்போது சிக்மா எஃப்எக்ஸ் இதெல்லாம் வருது தானே, இதெல்லாம் கூட்டிட்டு கீழே மீடுறதுனால நீங்கள் பிரிக்கும்போது சரி உங்களுக்கு 9ன்னு இடை வருது. 9ன்னு இடை வருது. கீழே இந்த புள்ளியால் பிரிக்கும்போது உங்களுக்கு இடை எவ்வளோ வருது? 9ன்னு வருது. அதில் 16ன்னு இருந்த பெறுமதி, 16ன்னு இருக்க பெறுமதியை மாற்றணும். எத்தனையா? 8ஆ மாற்றணும். அப்போ எத்தனை குறையுது உங்களுக்கு? 8 குறையுது. 8 குறையுது. சரி, 8 குறையுது. 8 குறையும் போது இடை எவ்வளவு வருது? 7ன்னு வருது. சரியா? 8 குறையும் போது இடை என்ன வருது? 7ன்னு வருது. அப்போ புதிய இடை 7. சரி, 8 புள்ளிகளை நீங்க குறைச்சதால இடையில மாற்றம் எவ்வளவா இருக்கு? இடையில மாற்றம் எவ்வளவு வித்தியாசப்படுது? 2 வித்தியாசப்படுது. இடையில மாற்றம் எத்தனை செய்யுது? 2 வித்தியாசப்படுது. அப்போ 8 புள்ளிகளை நீங்க மாத்திருக்கனால, 8 பேரும் புள்ளிகளை மாத்திருக்கனால உங்களுக்கு இடை சாரி 2 வித்தியாசப்படுது அப்படின்னு சொன்னால், இடை 2 வித்தியாசப்படுது அப்படின்னு சொன்னால் எத்தனை புள்ளிகள் இருக்கும்னு கேட்குறாங்க. இதுலயே ஆன்சர் வந்துருச்சு. ஓகே அஸ்மக். இடைங்கிறது என்னடா? இடைங்கிறது என்னது? இடைங்கிறது லிஸ்ட் என்னது? சராசரி. சராசரி தான் இடைன்னு சொல்றோம். எவரேஜ் தான் சொல்றோம். அப்போ 8 புள்ளியை நீங்க குறைக்கும் போது இதே பழைய இடையில இருந்து புதிய இடைக்கு என்ன செய்யுது? 2 வித்தியாசப்படுது அப்படின்னு சொன்னால் எத்தனை புள்ளியில நீங்க மாற்றம் செஞ்சிருவீங்க? சார் விலங்கல்ல சார். என்னடா இன்னும் விளங்கலையா? ஆமாம் சார். ஆமாம் சார். சரி ரத்தித இடைனா என்னது? இடை ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. இடைங்கிறது என்ன விஷயம்? எஃப்எக்ஸின் கீழே மொத்தம் ம் சராசரி பெருமானம். சராசரி பெருமானம். சரி, என்ன செய்வோம்? எல்லா புள்ளியும் கூட்டிட்டு சரி என்ன செய்வோம்? எல்லா புள்ளியையும் கூட்டிட்டு எல்லா புள்ளிகளையும் கூட்டி அதில் பிரிக்கிறதுல தான் என்ன வரும்? மீடுறனால பிரிக்கிறதுனால தான் என்ன வரும்? இடை 9ன்னு வருது. இந்த கூட்டின புள்ளியில வந்து எவ்வளோ வித்தியாசப்படுது? 18 இருக்கிறது என்னது? 16ன்னு எழுதிட்டாங்களாம். இப்போ இந்த 16 குறைச்சி மறுபடியும் என்ன செய்யணும்? 8ன்னு இது பண்ணணும். அப்போ 8ன்னு எழுதுனா இந்த இடத்துல 8ன்னு மாற்றம் ஒன்று செய்யும்போது இங்கே இடை எவ்வளோ வருது? 8ன்னு மாற்றம் செய்யும்போது 7ன்னு இடை வருதான். பழைய இடைக்கும் புதிய இடைக்கும் எவ்வளோ வித்தியாசம்? 2. 2. பழைய இடைக்கும் புதிய இடைக்கும் 2 வித்தியாசம். நீங்க எவ்வளவு புள்ளியமா இது எவ்வளவு இதை குறைச்சிங்க? 8 புள்ளி. 8 புள்ளியை குறைச்சிங்க. சரிதானே? 8 புள்ளியை குறைக்கும் போது உங்களுக்கு 2 மாற்றப்படுது அப்படின்னு சொன்னா அப்போ மீடுறனே எவ்வளவு வந்துடும்? 8. ஆய். இல்லை. வணங்குங்க சார். சரி ஓகேடா, இது உங்களுக்குன்னே இந்த கேள்வி நான் ஒரு எழுதிட்டு வந்து அடுத்த கிளாஸ்ல விளங்கப்படுத்திடுறேன். சரியா? சரி. ரொம்ப யோசிக்க கூடாது. நீங்க போட்டு பெருக்கி அப்படியெல்லாம் இல்லை. இப்போ சாதாரண பொது அறிவு இது ஒரு சாதாரண ஐக்கிய கேள்வி ஒன்று அது. ஓகேவா? சரி, பேலன்ஸ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஐக்கிய கேள்விடா. நீங்க இதை வச்சு இது பண்ண தேவையில்ல. சாதாரணமா யோசிச்சாலே ஈஸியா ஆன்சர் இருக்கு. சரி, அடுத்த கிளாஸ்ல நான் இதுக்கு உங்களுக்கு நம்பர்ஸ்லாம் போட்டு எடுத்துட்டு வரேன். சரியா? சரி. அஸ்பக், இப்போ ஆன்சர் இல்லையா?
சரி, ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.